காஷி ஆய்லர் ஈக்குவேஷன். இந்த காஷி ஆய்லர் ஈக்குவேஷனை நம்ம மொத்தம் 3 மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். ஒன்றை ஒன்றா பார்க்க போகிறோம். சரிங்களா? இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ். டெரிவேட்டிவோடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் கான்ஸ்டன்ட்ஸாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்ஸ். ஸோ கோஎஃபிஷியன்ட் வந்து கான்ஸ்டன்ட்டுக்கு பதிலாக வேரியபிள் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ அதில் வேரியபிள் இருக்கும் அப்படின்னாக்கா எப்படி வேணாலும் இருக்கலாமா அப்படின்னாக்கா அதுலேயும் ஒரு ஃபார்மெட் வைக்கிறோம். இந்த ஃபார்மில் இருந்தால் இந்த ரூலை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ வாட் இஸ் த ஃபார்ம்? இந்த காஷி ஆய்லர் ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா a0 x power n d power n plus a1 x to the power n minus 1 d to the power n minus 1 plus and so on an minus 1 x d plus an of y is equal to x. x வந்து function of x, that's all. இப்போ என்னன்னு கேட்டிங்கனாக்கா nth டெரிவேட்டிவோட கோஎஃபிஷியன்ட் வந்து x power n இருக்கணும். n minus 1 தோட டெரிவேட்டிவ் வந்து x power n minus 1 இருக்கணும். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவோட கோஎஃபிஷியன்ட் வந்து x இருக்கணும். முன்னாடி கான்ஸ்டன்ட்டும் ஏதோ ஒரு நம்பர் இருக்கலாம். ஓகேங்களா? இதுதான் ஆய்லர் ஈக்குவேஷன், காஷி ஆய்லர் ஈக்குவேஷனோட ஜெனரல் ஃபார்ம். ஸோ இப்படி ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு ஒர்க்கிங் ரூல் என்ன? ஃபர்ஸ்ட் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் இசட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் இசட் அப்படின்னு எடுத்தோம்னாக்கா டேக்கிங் லாக் ஆன் போத் சைட். இதில் லாக் எடுத்தோம் அப்படின்னாக்கா இ ரிமூவ் பண்ணாக்கா லாக் எடுக்கணும். ஸோ லாக் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரைட் சைடு லாக் ஆஃப் இ பவர் இசட்னா இசட் முடியாந்துடும். ஸோ அதனால டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்னா இசட் ஈக்குவல் டு உங்களுக்கு லாக் எக்ஸ் அப்படின்னு முடியாந்துடும். சரிங்களா? இந்த சப்ஸ்டியூஷன் கொடுக்குறோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ் வேல்யூ கிரேட்டர் தன் 0 தான் வரும். ஏன்னா எக்ஸ்பொனன்ஷியல் வேல்யூ தானே எக்ஸ்ன்னு செலக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ எக்ஸ் வந்து இங்கே என்ன நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இ பவர் இசட் வந்து எப்போதுமே நெகட்டிவ் வரதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ எக்ஸ் இஸ் கிரேட்டர் தன் 0 ஆப்வியஸ்லி. அடுத்து இங்கே உள்ள டி, இந்த கொஸ்டின்ல உள்ள டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கொஸ்டின்ல உள்ள டி அப்படிங்கிறது டி பை டிஎக்ஸ். சரிங்களா? இப்போ நான் புதுசாக ஒரு சிம்பிள் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன். என்னது? டி1. டி1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா டி பை டிசெட். டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு இசட் தான் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா டி1 எடுத்துக்கிறோம். டி அப்படிங்கிறது டி பை டிஎக்ஸ். இந்த சப்ஸ்டியூஷன் கொடுத்த பிறகு இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் உள்ள எக்ஸ் டி வந்து நம்ம என்னன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கணும் அப்படின்னாக்கா டி1 ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். தட் மீன்ஸ் எக்ஸ் இன்ட்டு டி பை டிஎக்ஸ். நீ அதை நான் ரீப்ளேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளி டி பை டி இசட் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டி ஸ்கொயர் பை டி எக்ஸ் ஸ்கொயர் அதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா டி பை டி இசட் ஆஃப் டி பை டி இசட் மைனஸ் 1 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதான் இப்போ சிம்பிளாக சொல்லணும்னாக்கா டி1 ஆஃப் d1 minus 1 d1 into d1 minus 1 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்ஸ்க்கு என்ன ஃபர்ஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எக்ஸ் இ பவர் இசட்னு மாற்ற போகிறோம். அதுக்கப்புறம் டெரிவேட்டிவை மாற்றுறோம். எப்படி டெரிவேட்டிவ் மாற்றுறோம்? எக்ஸ் டியை டி1 மாற்றிக்கிறோம். எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் வந்து டி1 இன்ட்டு டி1 மைனஸ் 1 அப்படின்னு மாற்றிக்க போகிறோம். இது டி1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு இசட் தான் டி1 அப்படின்னு ஆகிடும். இதை சால்வ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் நமக்கு பேசிக்காக சின்ன கிளாஸ்ல தெரிஞ்ச விஷயம். இப்போ ஒரு எம் லாக் எம் வந்து நம்ம n to the power m அப்படின்னு எழுதிக்கலாம். சரி, ஓகே. இப்போ இந்த ஒரு கொஸ்டின் நம்ம கொடுத்துருக்கோம். பார்த்தாலே நமக்கு தெரியுது இது வந்து லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான். ஏன்னா செகண்ட் ஆர்டரோட பவர் 1 இருக்குது, டெரிவேட்டிவோட பவர் 1 இருக்குது, வேரியபிளோட பவர் 1 இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு என்னன்னு சொல்லிடலாம்னாக்கா லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். கோஎஃபிஷியன்ட் நமக்கு என்னவா இருக்கு? வேரியபிளா இருக்கு. வேரியபிளா மட்டும் இருக்கிறதுனால இல்லாம இன்னொரு கண்டிஷன் சேர்த்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. என்னது? y டபுள் டேஷோட கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, y டேஷோட கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் அப்படின்னு இருக்குது. சரிங்களா? அப்போ இது காஷி ஆய்லர் ஃபார்மட்ல இருக்குது. என்ன நம்ம சப்ஸ்டியூஷன் சொன்னோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா எக்ஸ் வந்து இ பவர் செட்னு எழுதிருங்க அப்படின்னு சொன்னோம். சரிங்களா? இ பவர் செட்னு எழுதணும்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா இ செட் வந்து நமக்கு லாக் எக்ஸ் அப்படின்னு ஆயிடுது. அப்போ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்னது? எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் டி minus 4 of y is equal to 0 அப்படி இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நம்ம கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கலாம். நம்ம என்ன சப்ஸ்டியூஷன் சொன்னோம்? எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயருக்கு பதிலா d1 இன்ட்டு d1 மைனஸ் 1 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். எக்ஸ் டிக்கு பதிலா d1 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி ரெடியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா d1 ஸ்கொயர் மைனஸ் 4 of y is equal to 0 அப்படின்னு ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஆஸ் யூஷுவல் இதுக்கு ஆக்ஸிலரி ஈக்குவேஷன் எழுதுங்க. ஆக்ஸிலரி ஈக்குவேஷன் எழுதணும்னாக்கா எம் ஸ்கொயர் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். எம் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 அப்படின்னு வந்துடும். எம் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 2 அப்படின்னு வந்துடும். ஸோ m1 வேல்யூ 2, m2 வேல்யூ மைனஸ் 2,
ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட். ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட்னா காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் வந்து என்ன நம்ம எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா CF இஸ் ஈக்குவல் டு C1 e power m1x plus C2 e power m2x அப்படின்னு அங்க செலக்ட் பண்ணிருப்போம். சரிங்களா? பட் நம்ம இங்க தான் எதை மாத்திட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இண்டிபெண்டன்ட் வேரியபிளே மாத்தியாச்சு. சரிங்களா? அங்க வந்து டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இப்ப நம்ம தான் இங்க d1 கொடுத்து டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு z அப்படின்னு மாத்திட்டோம்ல. சரிங்களா? அப்ப காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் வராது, என்னன்னு வரும், இசட்னு வரும். சரிங்களா? ஸோ டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் அப்படின்னு இருக்கிறப்ப காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன்ல நம்ம எக்ஸ் போட்டுக்கணும். டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் இசட் இருக்கிறப்ப காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன்ல நம்ம எதை எழுதிக்கணும், இசட்டை போட்டுக்கணும். சரிங்களா? ஸோ அதனால எனக்கு காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் எப்படி வந்துடும், CF equal to C1 e power 2z plus C2 e power minus 2z. ஆக்சுவலா இதுதான் நமக்கு காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன். பட் இது ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷனா இருக்கிறதால உங்களுக்கு பர்டிகுலர் இன்டர்வல் கண்டுபிடிக்கிற வேலை இல்ல. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் தான் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷனாவே இருக்கும். அதனால நம்ம என்ன எழுதிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா y equal to C1 e power 2z plus C2 e power minus 2z அப்படின்னு எழுதிட்டோம். ஓகேங்களா? சரி, ரைட். இப்போ இந்த இசட் அப்படிங்கிறது நம்மளா இன்ட்ரோடியூஸ் பண்ண வேரியபிள் தான். கொஸ்டின்ல வந்து நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா எக்ஸ் தான் இருக்குது. அப்போ ஃபைனலா திருப்பி ரீப்ளேஸ் பண்ணுங்க. என்ன ரீப்ளேஸ் பண்ணிடலாம், இசட் வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம், log x எடுத்திருக்கோம். அப்போ இந்த கொஸ்டின்ல இசட் இருக்கிற இடத்துல log x ரீப்ளேஸ் பண்ணுங்க. ரீப்ளேஸ் பண்ணா ஈக்குவேஷன் எப்படி மாறி போயிடும், C1 e to the power 2 log x plus C2 e to the power minus 2 log x அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம e power 2 log x e power 2 log x அப்படின்னா எப்படி எழுதிக்கலாம்னு கேட்டீங்கன்னாக்கா e power log of x square அப்படின்னு எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்பொனன்ஷியலும் லாகரிதம் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறனால ரிமூவ் y x ஸ்கொயர் அப்படி வந்துடும். சரிங்களா? அதுதான் நாங்கள் கொடுத்துருக்கோம். e power m log ஏன்னாக்கா n power m அப்படின்னு எழுதிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அந்த ரூலை ஃபாலோ பண்ணி எக்ஸ் ஸ்கொயர் எழுதிக்கலாம். இதை வந்து எக்ஸ் பவர் மைனஸ் எழுதிக்கலாம். ஸோ நம்ம ஜென்ரல் சொல்யூஷன் கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் ஒர்க்கிங் ரூல். ஆயிலர் காஷி ஆயிலர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுக்கான ஒர்க்கிங் ரூல். சரிங்களா? அடுத்த சம்மு கொடுத்தாச்சு. அழகா நீட்டா எக்ஸ் d1 ரீப்ளேஸ் பண்ணுங்க. எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் d1 இன்ட்டு d1 மைனஸ் 1 ரீப்ளேஸ் பண்ணுங்க. ரீப்ளேஸ் பண்ணால் அந்த ஈக்குவேஷன் இப்படி மாறிடும். ஸோ அதை எப்படி எழுதிக்கலாம், d1 மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் எழுதிக்கலாம். இதோட ஆக்சிலரி ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம்னாக்கா m minus 2 the whole square is equal to 0. That means m minus 2 into m minus 2 is equal to 0. That means roots are real and equal. அப்படின்னா காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் நம்ம என்ன எழுதியிருப்போம், C1 e power m1x plus C2 e to the power m2x அப்படின்னு எழுதியிருப்போம். இங்க x நம்ம என்னன்னு மாத்திடணும், சாரி ரூட்ஸ் ஈக்குவலா இருந்ததுனாக்கா நம்ம என்னன்னு சொல்லியிருப்போம்னாக்கா C1 plus C2x e to the power mx அப்படின்னு எழுதியிருப்போம். சரிங்களா? இண்டிபெண்டன்ட் வேரியபிள் நம்ம மாத்திட்டோம். அப்ப C1 plus C2 z e power mz அப்படின்னு வந்துருங்களா? ஹோமோஜீனியஸா இருக்கிறதுனால இதுவே தான் நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டினாக்கா ஜென்ரல் சொல்யூஷனா தான் இருக்கும். நம்ம எம்மோட வேல்யூ இந்த இடத்துல என்ன அப்படின்னு கேட்டினாக்கா m வேல்யூ 2. அப்போ சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா y equal to C1 plus C2 z e power 2z அப்படின்னு வந்துடும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த z இருக்க வேண்டிய இடத்துல நம்ம என்னத்தை ரீப்ளேஸ் பண்ணிடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா log x ரீப்ளேஸ் பண்ணிடணும். ஏற்கனவே கொடுத்துட்டோம். நம்ம என்னது எக்ஸுக்கு சப்ஸ்டியூஷன் வந்து என்ன கொடுத்துருக்கோம், e power z சொல்லியிருக்கோம். z என்னென்ன ஆயிடும், நமக்கு log x ஆயிடும்னு சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்துல ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கேன். சரிங்களா? அதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னாக்கா உங்களுக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். x ஸ்கொயர் y டபுள் டேஷ் plus y is equal to 3x square. இப்போ வந்து இது வந்து நான் ஹோமோஜீனியஸ் ஆயிடுச்சு. அப்போ நமக்கு பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கிற வேலையும் இருக்குது. ஸோ x equal to e power z equal to log x and d is equal to d1, d square equal to d1 into d1 minus 1 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணோம்னாக்கா இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எப்படி ரெடியூஸ் ஆயிடும், நமக்கு x வந்து e power z சொன்னதால ரைட் சைடு உள்ள x வந்து e power z ரைட் ஹேண்ட் சைடும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ரீப்ளேஸ் பண்ணோம்னாக்கா d1 ஸ்கொயர் மைனஸ் d1 plus 1 into y is equal to 3 e power 2z. ஸோ இதுக்கப்புறம் ஆக்சுவலாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இது வந்து செகண்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட். ரைட் ஹேண்ட் சைடு ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன். அப்போ இதுக்கு வந்து நீங்க CF எப்படி கண்டுபிடிக்கிறது, பர்டிகுலர் இன்டெக்ரல் எப்படி கண்டுபிடிக்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதே ப்ரொசீஜர் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. என்ன அங்க இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எக்ஸ்ன்னு இருக்கும், இந்த இடத்துல இண்டிபெண்டன்ட் வேரியபிள் என்னன்னு அர்த்தம், இசட்னு அர்த்தம். ஸோ ஏற்கனவே போட்ட மெத்தட்ல அதே அப்படியே சால்வ் பண்ணிட்டு ஃபைனலா PI கண்டுபிடிச்சு ஜென்ரல் சொல்யூஷன் கண்டுபிடிச்சு ஃபைனல் ஆன்சர்ல இசட்டுக்கு பதிலாக நீங்க என்ன ரீப்ளேஸ் பண்ணிடணும்,
log x அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர் ரெடி. ஸோ இது ப்ராக்டிஸ்க்கு நம்ம ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கோம், அந்த ப்ராப்ளம்ஸ் பார்த்துக்குங்க. சரி, ரைட், ஓகே. இதில் ஏதாவது ஆல்டர்னேட் மெத்தட் இருக்குங்களா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஆமாம், ஆல்டர்னேட் மெத்தட் இருக்குது. அனதர் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஃபர்ஸ்ட் நம்ம மாற்றிட்டோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, x is equal to e power z கொடுத்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் நம்ம மாத்தாம ரைட் ஹேண்ட் சைடும் மாத்திருக்கோம். சரிங்களா, ரைட் ஹேண்ட் சைடும் நம்ம எக்ஸ் ஸ்கொயர் என்னன்னு மாத்திட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, எக்ஸுக்கு பதிலா இ போர் இசட்னு ரீப்ளேஸ் பண்ணி இ போர் டூ இசட்னு ரைட் ஹேண்ட் சைடையும் நம்ம மாத்திட்டோம். இன் டர்ம்ஸ் ஆஃப் இசட்டுக்கே கொண்டு வந்துட்டோம். அல்டர் மெத்தட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த இதே சப்ஸ்டியூஷன் எல்லாம் கொடுத்துட்டு டெரிவேட்டிவையும் நம்ம இண்டிபெண்டன்ட் வேரியபிள் மாத்தி விட்டுருவோம். ஆனா என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, பர்டிகுலர் இன்டெகிரல் கண்டுபிடிக்கிறப்ப ரைட் ஹேண்ட் சைடு ஃபங்க்ஷனை மாத்தாம ஆஸ் யூஷுவல் அதே என்ன ஃபங்க்ஷன் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களோ அதே ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டே செய்யறது. அதான் அல்டர்னேட் மெத்தட், அனதர் மெத்தட். அனதர் மெத்தட்ல இப்ப சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, அதேதான். எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் இசட் டி1 இஸ் ஈக்குவல் டு டி பை டி இசட் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் டேர்ம் ரெடியூஸ் ஆயிடும். அதே மாதிரியே ஆக்ஸிலரி ஈக்குவேஷன் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன்லாம் எழுதிட்டு பர்டிகுலர் இன்டெகிரல் கண்டுபிடிக்கிறப்ப 1 by f of d1 போட்டு xன்னு எழுதிக்கிங்க. சரிங்களா, இந்த f of d1 உங்களால லீனியர் ஃபேக்டரா ஃபேக்டரைஸ் பண்ண முடிஞ்சிருச்சு. இங்க இடத்துல z வராதுங்க, ஈக்குவல் டு வராது, x தான் வரும், இன்ட்டு x. ஏன்னா இங்க x இருக்கு, இங்க x தான் வரும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த f of d1 லீனியர் ஃபேக்டரா பிரிச்சிருக்கேன். லீனியர் ஃபேக்டரா பிரிச்ச பிறகு அதுக்கப்புறம் நம்ம அதை என்னவா மாத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, பார்ஷியல் ஃபிராக்ஷன்லையும் எழுதலாம். சரிங்களா, அப்போ 1 by x minus 1 into x minus 2 அப்படின்னாக்கா நம்ம எப்படி எழுதிக்கலாம், a by x minus 1 plus b by x minus 2 அப்படின்னு எழுதி அதுக்கு தகுந்த மாதிரி a வேல்யூ b வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அதெல்லாம் நம்ம பார்ஷியல் ஃபிராக்ஷன் கான்செப்ட் நம்ம எதுலையும் கூட சொல்லியிருக்கோம். அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்ல நம்ம ரெசிடியூ கண்டுபிடிக்கிறப்ப அதெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ஷியல் ஃபிராக்ஷன் கான்செப்டும் நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா, ரைட், ஓகே. இந்த மாதிரி மாத்தின பிறகு இந்த ஃபர்ஸ்ட் டேர்முக்கு இந்த எக்ஸ் அப்ளை பண்ணோம்னாக்கா என்ன ரூல் சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, எக்ஸ் பவர் இந்த என்ன ஃபேக்டர் இருக்கோ அதை எடுத்து ரூட், இதோட ரூட் என்ன a1, d1 மைனஸ் a1 ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டோம்னாக்கா அதோட ரூட் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா d1 ஈக்குவல் டு a1 அப்படின்னு கேட்டீங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேக்டரோட ரூட் அதை இன்டெக்ரலுக்கு வெளியில எக்ஸோட பவர்ல நெகட்டிவ்ல போட்டுடணும், இன்டெக்ரலுக்கு உள்ள எக்ஸோட பவர்ல எக்ஸ் பவர் மைனஸ் a1 மைனஸ் 1 போட்டணும். போட்டுட்டு இந்த ரைட் ஹேண்ட் சைடு ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அதையும் எழுதி இன்டெகிரேட் பண்ணிடுங்க. இதான் ஃபர்ஸ்ட் லீனியர் ஃபேக்டருக்கு. செகண்ட் லீனியர் ஃபேக்டருக்கும் அதே கதை தான். தேர்ட் லீனியர் இந்த மாதிரி லீனியர் ஃபேக்டரா ஸ்பிளிட் பண்ண பிறகு அந்த ஃபங்க்ஷனை உள்ள கொண்டு போய் கேபிட்டல் எக்ஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு அந்த d1 மைனஸ் ஆல்ஃபா ஒன்னை கட் பண்ணிட்டு அதுக்கு பதிலா எக்ஸ் பவர் மைனஸ் a1 இன்ட்டு இன்டெகிரல் எக்ஸ் பவர் மைனஸ் a1 மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் dx அப்படின்னு போட்டணும். ஸோ a1 by d1 minus a1க்கு கரஸ்பாண்டிங் வேல்யூ இதுதான். அடுத்து a2 by d1 minus a2 of xக்கு கரஸ்பாண்டிங் வேல்யூ இதுதான். இந்த மாதிரி ஒவ்வொரு டேர்முக்கும் கண்டுபிடிச்சி நீங்க சிம்பிளை பண்ணீங்கன்னாக்கா ஆன்சர் வரும். ஸோ இது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது தாங்க பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு. ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஷார்ட்டா இருக்கும். ஏன்னா நான் எழுதிருக்கிறது nth ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன். செகண்ட் ஆர்டர் ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு எழுதும் பொழுது உங்களுக்கு ஒரு ஈஸியாவே இருக்கும். ஜஸ்ட் மேபி இதை ரிசல்ட்டா 1 மார்க்ல கேட்டா நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா, அதனாலதான் கொடுத்துருக்கேன் ஒழிய நீங்க இதை பார்த்து ஒன்றும் என்ன இவ்வளவு பெரிய மெத்தட் கஷ்டமா இருக்குது, இப்படி இந்த மெத்தடு போடணுமா அப்படின்லாம் யோசிக்க வேணாம். நான் எழுதியிருக்கேன், ஒர்க்கிங் ரூலையும் எழுதியிருக்கோம். அப்படின்னாக்கா ஏன் இதையும் 1 மார்க்ல கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வேண்டி தான் எழுதியிருக்கேன் ஒழிய மற்றபடி இதை பார்த்து நீங்க பயப்பட வேணாம். ரைட், ஓகே. இதெல்லாம் பர்டிகுலர் கேஸ். இது பாருங்க, இப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியா தெரியும். எக்ஸ் பவர் m1 இருக்குது, f of d1 இருக்குன்னு வச்சுங்களேன். ஜஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு ஃபங்க்ஷன்ல எக்ஸ் பவர் m இருக்குன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, எக்ஸ் வந்து இ பவர் செட்னு போட்டு இ பவர் m z தானே ரீப்ளேஸ் பண்ணுவீங்க. அதே தான் இங்க ஒன்றும் கிடையாது. எக்ஸ் பவர் m1 இருந்துச்சுன்னா அந்த d1க்கு பதிலா எக்ஸோட பவர்ல என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க, வேலை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அப்படி பண்றப்ப டினாமினேட்டர் என்ன வரக்கூடாது, நாட் ஈக்குவல் டு 0, டினாமினேட்டர் 0 வரக்கூடாது, அவ்வளவுதான். இது எதுக்கு மட்டும்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, காஷி ஆயிலர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல ரைட் ஹேண்ட் சைடு எக்ஸ் பவர் எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் கியூப் அப்படின்னு வந்துச்சுன்னா ஜஸ்ட் அந்த டினாமினேட்டர்ல உள்ள அந்த டெரிவேட்டிவ் ஃபங்க்ஷன்ல ஜஸ்ட் d1 இருக்கிற இடத்துல அந்த m அப்ளை பண்ணுங்க, provided that the denominator not equal to 0. சப்போஸ் வந்து எக்ஸ் பவர் m இருக்குது,
உங்களுக்கு வந்து இந்த லீனியர் ஃபேக்டர்ல m ரூட்டா இருக்குது அப்படின்னாக்கா அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னாக்கா எத்தனை டைம் ரூட்டா இருக்குன்னு பாருங்க. n டைம்ஸ் ரூட்டா இருக்குன்னாக்கா log x ஹோல் பவர் என்னால மல்டிப்ளை பண்ணி n ஃபேக்டோரியலால டிவைட் பண்ணி அந்த x பவர் m அப்படி எடுத்து எழுதிக்கிங்க. அவ்வளவுதான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸோட பவர்ல இருக்கிற mங்கிற நம்பர் x ஸ்கொயர் இருக்குனாக்கா 2 வந்து 2 டைம்ஸ் ரூட்டா இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணணும், log x ஹோல் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் x ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கணும். சரிங்களா? ஸோ தட்ஸ் ஆல், வேற எதுவும் கிடையாது. இப்போ ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். சரிங்களா? இந்த கோடு ஆக்சுவலாக இந்த இடத்துல வரக்கூடாது, இந்த கோடு இதுக்கு மேலே வரணும். சரி, பரவாயில்ல. ஒர்க்கிங் ரூல் என்ன? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கோம். எக்ஸ் கியூப் டி கியூப் பிளஸ் 2x ஸ்கொயர் டி ஸ்கொயர் பிளஸ் 2 ஆஃப் y இஸ் ஈக்குவல் டு 10 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பவர் -1 இதான் கொடுத்துருக்க ப்ராப்ளத்தை ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துட்டேன். ஸோ z equal to log x log x, that means x equal to e power z எடுத்துருப்போம். அப்போ z ஆக்சுவலாக log x நோடி வந்துடும். d1 வந்து d by dz அப்படின்னு கொடுத்தோம்னாக்கா இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி ரெடியூஸ் ஆகிடும், இந்த மாதிரி ரெடியூஸ் ஆகிடும். ரைட் ஹேண்ட் சைடை வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணலை. சரிங்களா? ரைட் ஹேண்ட் சைடை நான் அப்படியே வச்சுக்கிட்டேன், x பவர் -1 அப்படின்னே வச்சுக்கிட்டேன். இல்லைனாக்கா எக்ஸை நான் என்னன்னு ரீப்ளேஸ் பண்ணணும், எக்ஸ் இருக்கிற இடத்துல நான் என்னன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கணும்னு கேட்டீங்கன்னாக்கா x equal to e power z அப்படின்னு தான் நான் கொடுத்தேன் ப்ராப்ளத்தை. நீங்க x equal to e power z ரீப்ளேஸ் பண்ணி இந்த சம்மை செய்யலாம். நான் ரைட் ஹேண்ட் சைடு ரீப்ளேஸ் பண்ணாமலும் சம்ம செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒர்க்கிங் ரூல் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போ டிகிரி 3 அப்படிங்கிறதுனால இதுக்கு மொத்தம் 3 ரூட்டு கிடைக்கும். அந்த 3 ரூட்டோட கேரக்டரை வச்சு நம்ம அதுக்கான காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் எழுதிட்டோம். ஸோ காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் எழுதி முடிச்சாச்சு. ஸோ இந்த காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன்ல அடுத்த ஸ்டெப்ல நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன்ல z வந்திருக்கிறதுனால z இன் டர்ம்ஸ் ஆஃப் x மாற்றணும். ஸோ இப்போ z க்கு பதிலாக log x அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னாக்கா அதுக்கான கரஸ்பாண்டிங் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் வந்துருச்சு. ஸோ pi1. ஸோ pi1 போறப்ப 10x by d1 ஸ்கொயர் d1 கியூப் மைனஸ் d1 ஸ்கொயர் பிளஸ் 2 போட்டிருக்கோமா? சரி, ஓகே. என்ன சொன்னேன் நான், இப்படி வருதுன்னா எக்ஸோட பவர்ல என்ன இருக்குன்னு பாருங்க, நல்லா கவனிங்க. இந்த d1 அப்படிங்கிறது d by dx கிடையாது, d by dz. சரிங்களா? ஆயிலருக்கு மட்டும் தான் இது பொருந்தும். இதுக்கு முன்னாடி பார்த்த ரூலுக்கு இது பொருந்தாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் பார்த்தோம்ல, அதுக்கு இந்த ரூல் கிடையாது. ஸோ இந்த எக்ஸோட பவர்ல இருக்கிற நம்பர் வந்து டினாமினேட்டர்ல சப்ஸ்டிட் பண்ணா 0 வரலனாக்கா அதான் ஆன்சர். ஸோ டினாமினேட்டர்ல சப்ஸ்டிட் பண்ண முடியல. இப்போ அதுக்கு எப்படி செக் பண்ணிக்கணும், இந்த 1 எக்ஸோட பவர்ல இருக்கிற நம்பர் வந்து இந்த ஈக்குவேஷனுக்கு ரூட்டா இருக்கா அப்படின்னு பாருங்க. இந்த ஈக்குவேஷனுக்கு ரூட்டா இல்ல. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா சப்ஸ்டிட் பண்ணா 0 வராது. சப்ஸ்டிட் பண்ணிட்டேன், எனக்கு pi1 ரெடி ஆயிடுச்சு. அடுத்து pi2 பார்க்கும் பொழுது எக்ஸோட பவர்ல எனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா -1 வந்திருக்கு. ஆட்டோமேட்டிக்கா பாருங்க இந்த -1 வந்து எனக்கு இங்க 1 ஆஃப் தி ரூட்டா வந்திருக்கு. இதுக்கு கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் நான் எழுதலைங்க, நீங்க எழுதி பாத்தீங்கன்னாக்கா -1 ஆஃப் தி ரூட்டா இருக்கும். அப்ப இந்த எக்ஸோட பவர்ல என்ன நம்பர் இருக்கோ அதை இங்க சப்ஸ்டிட் பண்ணா உங்களுக்கு கண்டிப்பா என்ன ஆகும், இந்த டேர்ம் வந்து 0 ஆயிடும். அப்ப என்ன பண்ணணும், அதை ஃபேக்டரைஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா, ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஃபேக்டரைசேஷன் பண்ணதை இங்க எடுத்து எழுதிக்கிங்க. எழுதியாச்சு. இப்ப எந்த டேர்ம்ல வந்து நீங்க -1 அப்ளை பண்ணா 0 வருது, இந்த டேர்ம்ல -1 அப்ளை பண்ணா 0 வருதுங்களா? ஸோ அந்த டேர்ம் அப்படியே வச்சுட்டு மற்ற டேர்ம்ல d1 இருக்கிற இடத்துல இந்த எக்ஸோட பவர்ல இருக்கிற -1 ரீப்ளேஸ் பண்ணுங்க. -1 ரீப்ளேஸ் பண்ணோம்னாக்கா உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்துடுது, 5 அப்படின்னு வந்துடுது. ஏன்னா இது பிளஸ் ஆயிடும். 2 + 2 4, 4 + 1 5 x to the power -1. சரிங்களா? இப்போ இது 0 வந்துருதா? என்ன சொன்னோம் நம்ம, n டைம்ஸ் பவர்ல n இருந்துச்சுனாக்கா log x ஹோல் பவர் n by n ஃபேக்டோரியல் அப்படின்னு சொன்னோம். இப்போ இங்க d1 + 1 பவர்ல என்ன இருக்கிறதா அர்த்தம், 1 இருக்கிறதா அர்த்தமா? அப்ப என்ன அர்த்தம், மேல log x ஆல மல்டிப்ளை பண்ணி கீழே 1 ஃபேக்டோரியல் போட்டுக்கணும், அப்படிதானே அர்த்தம். சரிங்களா? போட்டாச்சு, அவ்வளவுதான். எனக்கு பர்டிகுலர் இன்டெக்ரல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ என்ன சார் புதுசாக மெத்தட் இருக்கு, எனக்கு இது ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க எக்ஸ் என்னன்னு மாத்திக்கலாம், இ பவர் இசட் அப்படின்னு மாத்திட்டு ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்பொனன்ஷியல் ஃபங்க்ஷனுக்கு உங்களுக்கு என்ன ரூல் தோ அதே ரூலை ஃபாலோ பண்ணுங்க. இதுதான் ஆன்சரா வரும். சரிங்களா? பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கிறதுக்கு அனதர் மெத்தட் கொடுத்தாங்க, நான் அனதர் மெத்தடையும் உங்களுக்கு சொல்லிட்டேன், அவ்வளவுதான். சரி, ஓகே. இந்த ஆயிலர் ஈக்குவேஷன்ல வேற ஏதாவது மெத்தட் இருக்குனாக்கா அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, equations reducible to homogeneous linear form, that means Legendre's linear equations. அது என்ன ஈக்குவேஷன்ஸ் ரெடியூசிபிள் டு அப்படின்னாக்கா, இப்போ நம்ம என்ன பார்த்தோம், எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிஒய் பை டிஎக்ஸ் அப்படி தான் நம்ம பார்த்தோம். இப்போ வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு இது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, கான்ஸ்டன்ட் ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. எப்படி a0 இன்ட்டு
a plus bx whole power n d power n plus a1 into a plus bx whole power n minus 1 d power n minus 1 plus and so on a n minus 1 a plus bx into d plus a1 of y is equal to x. ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம், ஏற்கனவே உள்ள ஈக்குவேஷனுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டினாக்கா எக்ஸ் பவர் என் இன்ட்டு nth டெரிவேட்டிவ் அப்படின்னு இருந்த இடத்துல எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல இங்க என்ன ரீப்ளேஸ் ஆகிருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஏ பிளஸ் பிஎக்ஸ் ரீப்ளேஸ் ஆயிருக்கு. சரி, இதுக்கு என்ன ஒர்க்கிங் ரூல் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா சேம் தான், வேற ஒன்றும் இல்லை. அங்க வந்து என்ன பண்ணிருப்போம், எக்ஸை வந்து இப்போ ஒரு செட் எடுத்துருப்போங்களா. இங்க என்ன டேர்ம் இருக்குது, ஏ பிளஸ் பிஎக்ஸ் இருக்கு. அப்ப ஏ பிளஸ் பிஎக்ஸ் இப்போ ஒரு செட் எடுத்துருங்க. அப்ப டேக்கிங் லாக் ஆன் போத் சைட். அப்ப இசட் நீங்க என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கணும்னாக்கா லாக் ஆஃப் ஏ பிளஸ் பிஎக்ஸ் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். ஆஸ் யூஷுவல் இப்ப ஏ பிளஸ் பிஎக்ஸ் டி அப்படிங்கிறது என்னென்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்ந்து வருங்க. a plus bx of d அப்படிங்கிறது bd1 அப்படின்னு மாறி போயிடும். a plus bx whole square into d square அப்படிங்கிறது b square into d1 into d1 minus 1. so as usual இப்படி எல்லாமே சேம், ஏற்கனவே உள்ள ப்ராப்ளம் சால்வ் பண்ண மாதிரி தான். ஸோ இப்போ நான் ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கேன். x plus a whole square into d square y by dx square minus 4 times x plus a into dy by dx plus 6y is equal to x அப்படின்னு இருக்குது. ஸோ ரூல் என்ன சொன்னோம், நம்ம இந்த x plus aவுக்கு நீங்க சப்ஸ்டியூஷன் கொடுங்க. x plus aவை e power z எடுத்துருங்க. எடுத்தீங்கன்னாக்கா log of x plus a உங்களுக்கு என்ன நோடி வந்துடும், z நோடி வந்துடும். இங்க d1ங்கிறது d by dz. ஸோ இப்போ x plus a whole square into d square by dx பதில் நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா d1 into d1 minus 1 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணணும். x plus a into d by dx பதில் நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணணும், சிம்பிளா d1 அப்படின்னு மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். சரிங்களா, அதெல்லாம் நம்ம பண்ண போறோம் இப்போ. ஸோ x plus a plus x into d பதிலா d1 போடுறீங்க. a plus x the whole square into d square பதிலா d1 into d1 minus 1 போட்டிங்கனாக்கா அந்த ஈக்குவேஷன் எப்படி ரெடியூஸ் ஆகிடும். ஸோ இந்த d square by dx square அப்படிங்கிற ஈக்குவேஷனை முதல்ல y காவனா வெளியில் எடுத்து இந்த மாதிரி எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த x plus a whole square into d square பதிலா நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணணும், d1 into d1 minus 1 minus 4 into d1 plus 6 of y அப்படின்னு வந்துருங்களா. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா வர டேர்ம் தான் அந்த இருக்குது, கொடுத்துட்டேன் நான் இந்த இடத்துல. ஸோ d1 ஸ்கொயர் மைனஸ் 5d1 பிளஸ் 6 ஆஃப் y இஸ் ஈக்குவல் டு ரைட் சைடு எக்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ் நம்ம மாற்றணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா என்ன அப்படியாரும், எக்ஸ் பிளஸ் ஏவை தான் இ பவர் இசட்னு எடுத்தோம். அப்போ எக்ஸ் வந்து என்ன வந்துடும், இ பவர் இசட் மைனஸ் ஏ. ரைட் ஹேண்ட் சைடு நான் மாற்றி விட்டேன். அப்படின்னா ஃபர்ஸ்ட் மெத்தட்ல சால்வ் பண்ண போறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இது வந்து என்ன ரெடியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் அப்படிங்கிற ஃபார்மட்டுக்கு மாறிடுச்சு. ஸோ ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதுங்க. ஆக்சிலரி ஈக்குவேஷன்ஸ்க்கு ரூட்ஸை கண்டுபிடிங்க. அந்த ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் டிஸ்டிங்க்டா இருக்குது. அப்போ அதுக்கான காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் எழுதுங்க. காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் எழுதும் பொழுது இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இசட்ல இருக்கணும். சரிங்களா, அதுக்கப்புறம் அந்த இசட் இருக்கிற இடத்துல நம்ம எக்ஸ் பிளஸ் ஏ அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணோம்னாக்கா உங்களுக்கு ஆன்சர் என்ன வந்துடும், c1 எக்ஸ் பிளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் c2 எக்ஸ் பிளஸ் ஏ த ஹோல் கியூப் அப்படி வந்துடும். காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் அவனுக்கு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பர்டிகுலர் இன்டெக்ரல். ஸோ ஆஸ் யூஷுவல் எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷனுக்கு பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கிறதுக்கு ரூல் என்ன, அதை ஃபாலோ பண்ணுங்க. கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்துன்னா பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன, கான்ஸ்டன்ட்னாக்கா ஏ அப்படின்னு வந்ததுனாக்கா நம்ம என்ன எழுதிக்கலாம், ஏ இன்ட்டு இ டு தி பவர் 0 இசட் அப்படின்னு போட்டு நம்ம அந்த டெரிவேட்டிவ் இருக்கிற இடத்துல நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கணும், 0 ரீப்ளேஸ் பண்ணோம். அப்போ இந்த டேர்ம் 0 ஆயிடும், இந்த டேர்ம் 0 ஆயிடும். உங்களுக்கு ரிமைனிங் என்ன மட்டும் வரும், 6 மட்டும் வரும். அதான் அந்த ஈக்குவேஷன் நம்ம அந்த சொல்யூஷன் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அடுத்து நம்ம கொஸ்டின்ல இசட் வந்து நம்மளா இன்ட்ரோடியூஸ் பண்ணது தான். ஸோ அதனால நான் இசட்டை ரீப்ளேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு தேவையான பர்டிகுலர் இன்டெக்ரல் கிடைச்சிடும். ஸோ காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் ரெடி ஆயிடுச்சு, பர்டிகுலர் இன்டெக்ரல் ரெடி ஆயிடுச்சு. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கனாக்கா அதுதான் நம்மளுடைய கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ஜெனரல் சொல்யூஷன். ஸோ ஈக்குவேஷன் ரெடியூசபிள் டு ஆய்லர் ஃபார்மட் பார்த்தாச்சு. சரிங்களா, அடுத்த ஒரு மெத்தடு, மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பாராமீட்டர்ஸ். மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பாராமீட்டர் எதுக்காக வேண்டி இப்போ பயன்படுத்துகிறோம், எதுக்காக வேண்டி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ்லேயே இப்போ நம்ம இதை பார்த்துருக்கோம். ஏடி ஸ்கொயர் பிளஸ் பிடி பிளஸ் சி ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு சைன் ஏஎக்ஸ்னா ரூல் கொடுத்துட்டேன், காஸ் ஏஎக்ஸ்னா ரூல் கொடுத்துட்டேன். இது ரெண்டுக்கு மட்டும்தான் நான் ரூல் கொடுத்துருக்கேனே ஒழியே
tan ax இருந்தா எப்படி சால்வ் பண்றதுன்னு நான் ஆன்சர் சொல்ல கிடையாது சரிங்களா. secant ax இருந்தா எப்படி ஒர்க் அவுட் பண்றது அப்படிங்கிறதுக்காண்ட ஒர்க்கிங் ரூல் கூட கிடையாது. ஸோ இப்போ லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ்லேயே ரைட் ஹேண்ட் சைடு உள்ள ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ல சைனுக்கும் காசுக்கும் மட்டும்தான் நான் ஒர்க்கிங் ரூல் கொடுத்துருக்கேனே ஒழிய tan secantலாம் நான் ஒர்க்கிங் ரூல் கொடுக்கல. ஸோ இப்போ அந்த மாதிரி ஃபங்க்ஷனை அந்த மாதிரி ப்ராப்ளத்தை அந்த மெத்தடில் நம்மளால சால்வ் பண்ண முடியுமானாக்கா சால்வ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வேற மெத்தட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அதில் ஒன் ஆஃப் தி மெத்தட் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர். ஸோ வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர் சால்வ் பண்ணுறதுக்கு ஒர்க்கிங் உள்ள மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர்ஸ். ஸோ ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கோம். என்னது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் dy by dx plus p of x into y is equal to q of x அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷனுக்கு நம்ம மேக்ஸிமம் வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர் யூஸ் பண்ண மாட்டோம், ஈஸியாகவே அதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருவோம். ஸோ இதை வந்து இந்த ஃபார்மேட்டில் எழுதிக்கலாம். y dash plus py is equal to q. Consider the differential equation y dash plus p. அதை வந்து ஹோமோஜினியஸ் ஃபர்ஸ்ட் நான் ஹோமோஜினியஸ் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஹோமோஜினியஸ் சொல்யூஷன் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் பர்டிகுலர் நம்பர்ல ஆட் பண்ணணும். அதான் நமக்கு ரூல், உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் எடுத்துக்கங்க, அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிங்க. அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிங்கனாக்கா let the solution be y is equal to au. அதான் அதோட சொல்யூஷன். uங்கிறது என்னது, that is function of x, be the general solution of equation 2. அடுத்து பர்டிகுலர் இன்டெக்ரல் கிடைக்கணுங்களா. ஸோ அந்த பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கிறதுக்கு ரூல் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஜஸ்ட் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அதை நீங்கள் பர்டிகுலர் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷனோட ஆட் பண்ணிட்டீங்கனாலே வேலை முடிஞ்சு போச்சு. ஸோ ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷனுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சாச்சு. ரூல் தானே இது வந்து ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷனோட ரூல் அப்படிங்கிறத அங்கே காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னோம். ஸோ இங்கே அந்த வார்த்தையெல்லாம் சொல்லாமல் ஈக்குவல் டு 0 போட்டு அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிச்சிருங்க. அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா y is equal to au. எனக்கு தேவை இந்த ஈக்குவேஷனுக்கு தான் சொல்யூஷன். அப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் வேணும்னாக்கா இந்த au-ஓட இந்த டேர்ம் ஆட் பண்ணிக்கங்க. இந்த டேர்ம் என்ன, u இன்ட்டு இன்டெக்ரல் q by u dx. இந்த ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷனுக்கு கண்டுபிடிச்ச சொல்யூஷனை யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஜெனரல் சொல்யூஷனை நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம் சரிங்களா. இது ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு. சரி, செகண்ட் ஆர்டருக்கு வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர் எப்படி இருக்கும், எப்படி சால்வ் பண்றது. மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர் ஃபார் சால்விங் d square y by dx square plus p into dy by dx plus q of y is equal to r, where p, q are functions of x or constant. function of x ஆவும் இருக்கலாம் இல்லை கான்ஸ்டன்ட் ஆவும் இருக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இது நான் ஹோமோஜினியஸ். ஹோமோஜினியஸுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிங்க. y double dash plus p into y dash plus q is equal to 0 அப்படிங்கிற ஹோமோஜினியஸ்க்கு சொல்யூஷன் கண்டுபிடிங்க. அதோட சொல்யூஷனை ஜெனரல் சொல்யூஷனை அப்படி எழுதிக்கலாமா, y is equal to c1u plus c2v அப்படின்னு எழுதிக்கலாம் சரிங்களா. அப்போ ஒரு ஈக்குவேஷன் நம்பர் 1க்கு நான் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் என்னவா இருக்கும், y is equal to solution of homogeneous equation plus particular integral. இது ரெண்டும் சேர்ந்ததானே ஜெனரல் சொல்யூஷன் ஆஃப் தி நான் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன். சரி, ரைட், ஓகே. இந்த பர்டிகுலர் இன்டெக்ரல் தான் பிரச்சனை. ஏன்னா இப்போ என்ன சொன்னேன், tan x-க்குலாம் பர்டிகுலர் இன்டெக்ரலுக்கு நம்ம ஏற்கனவே ரூல் கொடுக்கல சரிங்களா. இப்போ tan x மாதிரி வருதுன்னா பர்டிகுலர் இன்டெக்ரல் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பர்டிகுலர் இன்டெக்ரல் இஸ் obtained by the formula u into f of x plus v into g of x, where f of x and g of x are obtained by the formula f of x is equal to minus integral v into r by Ranskin dx. And g of x is obtained by the formula u into r by Ranskin into d of x. இந்த ரெண்டு ஃபார்முலாவை யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன வந்துடும், f of x g of x கிடைச்சிடும். அந்த f of x g of x கொண்டு போய் இதுல போய் அப்ளை பண்ணிட்டீங்க, இந்த ஈக்குவேஷன்ல போய் அப்ளை பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன ரெடி ஆயிடும், பர்டிகுலர் இன்டெக்ரல் ரெடி ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் y is equal to c1u plus c2v plus pi-ல போய் அப்ளை பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ஜெனரல் சொல்யூஷன் ரெடி சரிங்களா. ஸோ ஹோமோஜீனியஸ் நான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறப்ப ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷனோட சொல்யூஷனை கண்டுபிடிச்சி அதில் ஒரு ஃபங்க்ஷனை வந்து யூனும் இன்னொரு ஃபங்க்ஷனை வீனும் செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு அந்த ஃபங்க்ஷனோட யூஸோட நம்ம எதை கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா பர்டிகுலர் இன்டெக்ரலை கண்டுபிடிக்க போறோம். பர்டிகுலர் இன்டெக்ரல் என்ன ஃபார்மட்ல இருக்கும், u into f of x plus v into g of x அப்படிங்கிற ஃபார்மட்ல இருக்கும். f of x கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த v ஐ யூஸ் பண்ணிக்கணும், g of x கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க உள்ள u ஐ யூஸ் பண்ணிக்கணும். அதுதான் முக்கியம் சரிங்களா. மோரோவர் அந்த ரைட் ஹேண்ட் சைடு உள்ள ஃபங்க்ஷன் என்னவா இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கிறோம், ரான்ஸ்கினையும் யூஸ் பண்ணிக்கிறோம். இது மூணுத்தையும் யூஸ் பண்ணிட்டு தான் f of x g of x கண்டுபிடிச்சி அதில் போய் சப்ஸ்டிட் பண்ணிடுறோம். ஓகேங்களா.
ஒரு ப்ராப்ளம், ஒரு ஈஸியான ப்ராப்ளம், சிம்பிள் ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணலாம். y double dash plus n square y is equal to secant nx. இப்போ நீங்க கேட்கலாம், இது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் தானே, ஏன் அங்கேயே டீச் பண்ணாம இங்கே கொண்டு வரீங்க அப்படின்னாக்கா, வேரியேஷன் ஆஃப் பாராமீட்டர் எதுக்கும் பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்கோம். கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்டுக்கும் பயன்படுத்தலாம், வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்டுக்கும் பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்கோம் இன்ட்ரோடக்ஷன்ல. அதனாலதான் வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்ஸ்ல வேரியேஷன் ஆஃப் பாராமீட்டர் நம்ம பயன்படுத்துறோம். சரிங்களா? ரைட். இப்போ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை இது கூட கம்பேர் பண்ணுங்க. என்னது? y டபுள் டேஷ் பிளஸ் py டேஷ் பிளஸ் qy இஸ் ஈக்குவல் டு r. இது கூட கம்பேர் பண்ணோம்னா நமக்கு p வேல்யூ என்ன வருது? 0. q வேல்யூ n ஸ்கொயர். r க்கு பதில் என்ன இருக்கு? secant nx. ஓகே. இந்த நான் ஹோமோஜீனியஸ் சால்வ் பண்ணணும் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணுமா? ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணிக்கிறேன். என்னது? y double dash plus n square y is equal to 0. அந்த ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டு அதை as usual எப்படி எழுதிக்கலாம்? d square plus n square of y is equal to 0 எழுதிக்கலாம். ஸோ அப்போ அதுக்கான ஆக்சிலரி ஈக்குவேஷன் உங்களுக்கு என்ன ஆன்சர்னு கேட்டீங்கன்னாக்கா m square plus n square is equal to 0, m square equal to minus n square, m equal to plus r minus m equal to plus r minus square root of minus n square, m equal to plus r minus square rootல minus வந்து i வந்துரும், n square root தான் n. So the roots are complex number. இதுல real part value 0, imaginary part value n. So formula என்ன? e power alpha x into c1 cos beta x plus c2 sin beta x. இதான் நமக்கு formula. இதுல alpha இருக்கிற இடத்துல 0 அப்ளை பண்ணோம்னா e power 0x 1 ஆயிடும். பீட்டா இருக்கிற இடத்துல n அப்ளை பண்ணோம்னாக்கா c1 cos nx plus c2 sin nx அப்படின்னு உங்களுக்கு இந்த காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் வந்துருச்சு. That means solution of the homogeneous equation கண்டுபிடிச்சு முடிச்சிட்டோம். இந்த அப்ப இதுல வந்து u அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன? cos nx. v அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன? sin nx. so u என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், v என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், rங்கிறது என்னோட homogeneous differential equationல ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற ஃபங்க்ஷன். r என்ன நமக்கு? secant nx. ஓகே. வேரியேஷன் ஆஃப் பாராமீட்டர் தான் பயன்படுத்த போறோம். ஸோ வேரியேஷன் ஆஃப் பாராமீட்டர் மெத்தட் பயன்படுத்தணும் அப்படின்னாக்கா எனக்கு என்ன வேணும்? Ranskin வேணும். ஸோ அடுத்து நான் Ranskin கண்டுபிடிக்க போறேன். ஸோ வாட் இஸ் Ranskin ஆஃப் uv கண்டுபிடிக்க போறோம். ஸோ Ranskin ஆஃப் uv-னாக்கா டிட்டர்மெண்ட் ஆஃப் uv u dash v dash. ஸோ கண்டுபிடிச்சிங்கனாக்கா உங்களுக்கு டிட்டர்மெண்ட் வேல்யூ என்ன வந்திருக்குனாக்கா n. ஸோ Ranskin கண்டுபிடிச்சாச்சு. ஸோ f of x கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா f of x is equal to pi என்னன்னு சொல்லியிருக்கோம்? pi is equal to u into f of x plus v into g of x அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? u கூட f of x மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னாக்கா f of x கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த v பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேனா? So f of x is equal to minus integral vr by Ranskin. அப்ப v வேல்யூ என்ன? sin nx. r வேல்யூ என்ன? secant nx. Ranskin என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? n கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். secant nx நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 1 by cos nx அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? 1 by cos nx அப்படின்னு எழுதிக்கலாம். அப்ப sin by cos வந்து நமக்கு என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டாக்கா tan ஆயிடும். tan x இன்டகிரேட் பண்ணோம்னாக்கா ரெண்டு விதமா சொல்லலாம். minus cos of log x னு சொல்லலாம். அப்படி இல்லைனாக்கா மைனஸ் லாக் ஆஃப் காஸ் எக்ஸ் சொல்லலாம். அப்படி இல்லைனாக்கா லாக் ஆஃப் சீக்கன் எக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்டெகிரல் ஆஃப் சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ் அப்படிங்கிறது டிஎக்ஸ் ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா either one can say log of secant x or one can say minus log of cos x. denominator differentiate பண்ணா numerator வந்துச்சுன்னா ஆன்சர் log of denominator சொல்றோம் இல்லைங்களா? cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் sin x, மைனஸ் வெளியில வரல, மைனஸ் மேல இல்ல, அதனால ஒரு நான் மைனஸ் சேர்த்துட்டு log of denominator அப்படின்னு சொல்லிட்டு மைனஸ் log of cos x சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம மைனஸை வந்து காசோட பவர்ல கொண்டு போனோம்னாக்கா அது வந்து சீக்கிரம் மாறிவிடும். அதான் வேற எதுவும் கிடையாது. ரெண்டாவது இங்க n வந்திருக்கிறதுனால திருப்பி உங்களுக்கு என்ன அப்படி வரும்? 1/n ஓடியாந்துரும். ஸோ ஏற்கனவே ஒரு 1/n இருக்குது. இன்டகிரேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 1/n வரும். அப்போ 1/n ஸ்கொயர் அப்படின்னு வந்துருச்சு. இதுல ஒரு மைனஸ் வரதுனால இந்த மைனஸ் வந்து உங்களுக்கு கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ g of f of x கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன? g of x ஃபார்முலா நல்லா பாருங்க. f of x ஃபார்முலாவில் மைனஸ் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. g of x மைனஸ் வராது. ஸோ வாட் இஸ் g of x ஃபார்முலா? இன்டகிரல் u r டிவைடட் பை Ranskin. இதுதான் g of x க்கு. ஸோ இப்போ u தெரியும்,
ஆர் தெரியும், ரேண்ட் ஸ்கின் தெரியும், சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்டெக்ரல் வேல்யூ வந்துருச்சு. ஸோ வாட் இஸ் பிஐ? u into f of x plus v into g of x சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜெனரல் சொல்யூஷன் வரைக்கும் ஈஸியா கொண்டு வந்துடலாம். சரிங்களா? இவ்வளவு பெரிய சம்மா 1 மார்க் எல்லாம் கேட்பாங்க சார் அப்படின்லாம் தயவு செய்து நினைக்காதீங்க. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். நம்ம எந்தெந்த சம்ஸ் அதிகமா ஒர்க்கிங் ரூல் தெரிஞ்சுக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளால நிறைய திங்க் பண்ண முடியும். இந்த மெத்தடா, அடுத்த மெத்தடா அப்படிங்கிற எந்த மெத்தட் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத யோசிக்க முடியும். இது கேட்க கூடாது அப்படிங்கிற கட்டாயமும் கிடையாது. ஏன்னா ஒரு போன வருஷம், அதுக்கு முதல் வருஷம் டிஆர்பியில பாலிடெக்னிக்ல ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. அவ்வளவு பெரிய கொஷின் கேட்டிருந்தாங்க. அதை ஒர்க் அவுட் பண்ணணும்னாக்க ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அப்படிப்பட்ட கொஷின்ஸும் ஒரு சில நேரத்தில், எப்பயாவது ஒரு சில நேரத்தில் 1 மார்க்ல கேட்டுறாங்க. நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியும், 1 மார்க்ல ஜாப் கிடைக்காம போனவங்களாம் எத்தனையோ பேர் இருக்காங்க. சரிங்களா? அதனால வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர் ஒன்று இருக்குது, அதை தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லை. அட்லீஸ்ட் வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர்ல ப்ராப்ளம் கேட்கலினாலும் பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கிறதுக்கு ரூல கேட்கலாமா? எப்படி கொஸ்டின் கேட்கலாம்? கன்சிடர் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். சப்போஸ் u and v are the solutions of the corresponding homogeneous differential equation, then particular integral is obtained by the formula அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சில இந்த 4 ஃபார்மட்டை மாத்தி கொடுக்கலாம் இல்லைங்களா? தாராளமா ஒர்க்கிங் ரூலையே உங்களுக்கு ஆப்ஷனா கேட்கலாமே. அப்ப தெரியல அப்படின்னாக்கா முடிஞ்சு போச்சு. சரிங்களா? ஸோ வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர் அப்படிங்கிறது கண்டிப்பா நீங்க ஒர்க்கிங் ரூல் தெரிஞ்சுதான் ஆகணும். அது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்றதுக்கான ஒரு மெத்தடுங்கிறனால அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ அதுக்கான ப்ராப்ளம்ஸும் நம்ம ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ப்ராப்ளத்தை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்குங்க. சரிங்களா? ரைட். அடுத்து என்ன, நமக்கு ஒரு ரிசல்ட் ஒன்று சொல்லியிருக்கோம். இஃப் y is equal to f of x is a solution of the equation p of x into y double dash plus q of x into y dash plus r of x into y is equal to 0, then y is equal to c1 into f of x plus c2 into v into f of x. முக்கியம், c2 into v into f of x is the general solution of the given equation where the v function is obtained by the formula integral of e to the power minus integral q of x by p of x dx the whole divided by f of x the whole square into dx. அதாவது ஒரு செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்குது. அது என்ன டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்? ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். சரிங்களா? அந்த ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்காங்க? f of x. அதை வச்சு நம்மளால இன்னொரு சொல்யூஷன் தெரிஞ்சாதான் அதை வந்து லீனியர் காம்பினேஷனா சொல்ல முடியும். ஏன்னா செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு 2 சொல்யூஷன் இருக்கும். ஒன்னு y1 எடுத்துக்கங்க, இன்னொன்னு y2 எடுத்துக்கங்க. ஸோ அதோட லீனியர் காம்பினேஷன் c1y1 plus c2y2. அதான் அதுக்கு சொல்யூஷன். சரிங்களா? ரைட். இப்போ நான் y1 கையில கொடுத்துட்டேன். y2 கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த y2 வந்து எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, y2 is obtained by the formula v into y1 and v is obtained by this formula. That's all. So ஒரு சொல்யூஷனை கொடுத்துட்டு, ஒரு செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷனுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுத்துட்டு இன்னொரு சொல்யூஷன் கண்டுபிடிங்க அப்படின்னாக்கா, இன்னொரு சொல்யூஷன் வந்து v into f of x given product of the given function அப்படின்னு இருக்கும். அந்த v அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிங்க. உங்களுக்கு டவுட் வரலாம், இப்படியெல்லாம் தான் செய்யணுமா அப்படின்னு. அதாவது இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்த எந்த மெத்தட்லயும் அடங்கல, ஏற்கனவே பார்த்த எந்த மெத்தட்லயும் வரல அப்படின்னாக்கா அப்புறம் இதுதான் போயானோம் நம்ம. சரிங்களா? இதான் நிறைய மெத்தட் பார்த்திருக்கோமே. நம்ம கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ்க்கு பார்த்திருக்கோம், வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்ஸ்க்கு பார்த்திருக்கோம், ஆய்லர் ஈக்குவேஷன் பார்த்திருக்கோம். அதுல எந்த மெத்தட் இருந்தாலும் நம்ம சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாமே. இது ஒரு தேவையா அப்படின்னாக்கா, எல்லாத்துலயுமே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு இல்லைங்களா? அப்ப ஆய்லர் ஈக்குவேஷன் என்ன எப்படி இருந்துச்சு? எக்ஸ் ஸ்கொயர் இன்டு ஒய் டபுள் டேஷ் அப்படின்னு இருந்துச்சு, எக்ஸ் கியூப் இன்டு ஒய் டபுள் டேஷா இருந்துச்சு இல்லைங்களா? அந்த மாதிரி இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ண மெத்தடை பயன்படுத்த முடியாத பட்சத்துல ஒரு சொல்யூஷன் கொடுத்தாக்கா இன்னொரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? ரைட். ஒரு ஃபார்முலாவை கூட 1 மார்க்ல கேட்கலாமே. if y1 y2 are two solutions of y double dash plus p of x into y dash plus q of x into y is equal to 0, then y1 y2 dash minus y2 y1 dash is equal to c into e to the power minus p dx where c is the constant. இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட்லயே பார்த்து முடிச்சிட்டோம் அந்த கான்செப்ட்லாம். சரிங்களா? இதுல இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நீங்க நல்லா பாத்துக்குங்க. ரிசல்ட்ல என்ன ரிசல்ட்ல பார்க்கணும் அப்படின்னாக்கா, y டபுள் டேஷ் கோஎஃபிஷியன்ட் வந்து 1 இருக்கா, இல்ல y டபுள் டேஷோட கோஎஃபிஷியன்ட் வந்து ஏதாவது ஒரு அகைன் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸா இருக்கா அப்படிங்கறது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரிசல்ட் படிங்க. சரிங்களா? அது ரொம்ப முக்கியம்.
இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் சீரிஸ் சொல்யூஷன். சரிங்களா? இப்போ பவர் சீரிஸ் சொல்யூஷன் உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு கதை, ஒரு சின்னதாக இன்ட்ரொடக்ஷன் சொல்லுவோமே. இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் பார்த்தோம், செகண்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்த்தோம், அதிலே வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் பார்த்தோம், கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் பார்த்தோம். சரி, அது எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறதுக்கு நிறையா மெத்தடுன்னு வேற பார்த்தோம். என்ன மெத்தடு? இப்போ பர்டிகுலர் இன்டெகிரல் இருக்குது. இப்போ நான் ஹோமோஜினியஸ்னாக்கா ரைட் சைடு எக்ஸ் வந்தா, எக்ஸ் ஸ்கொயர் வந்தா எப்படி சால்வ் பண்ணுறது, எக்ஸ்பொனன்ஷியல் வந்தா எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா மெத்தட் இது வரைக்கும் கிட்ட பார்த்து முடிச்சிருக்கோம். சரிங்களா? அதுக்கப்புறம் இப்போ கடைசியாக இப்போ என்ன வந்துடும், பவர் சீரிஸ் சொல்யூஷன் வந்திருக்கும். சரிங்களா? ஆனால் ஒரிஜினலா எந்த மெத்தட் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பவர் சீரிஸ் மெத்தட் தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் தியரி டெவலப் ஆக தான் சரி ஓகே இந்த ஃபார்மட் வருதா, இது இந்த ஃபார்மட்ல செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம இது வரைக்கும் நம்ம சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா? இப்ப நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிச்சதெல்லாம் நீங்க பாருங்க, நமக்கு என்ன சொல்யூஷனா வந்திருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன் சொல்யூஷனா வந்திருக்கும். சரிங்களா? e பவர் mx அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நமக்கு சொல்யூஷனா வந்திருக்கும். இல்லைனாக்கா ட்ரிக்னாமெட்ரி சொல்யூஷனா வந்துச்சு. பாத்தீங்களா? ரூட்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரா வந்துச்சுனாக்கா ட்ரிக்னாமெட்ரி சொல்யூஷனா வந்துச்சு. ஸோ e பவர் mx சொல்யூஷனா வந்துச்சு. இன்னொன்று எக்ஸ் இன்டி e பவர் mx சொல்யூஷனா வந்துச்சு. எக்ஸ் ஸ்கொயர் இன்டி e பவர் mx சொல்யூஷனா வந்துச்சு. ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் காஸ் பீட்டா எக்ஸ் சொல்யூஷனா வந்துச்சு. சைன் பீட்டா எக்ஸ் அப்படிங்கிற டேர்ம் நமக்கு சொல்யூஷனா வந்திருந்திருக்கும். சரிங்களா? அந்தாண்ட இன்னும் நம்ம ஆயிலர்ல பார்க்கும் பொழுது எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம்ஸ்லாம் கூட சொல்யூஷனா வந்துச்சு. சரிங்களா? இது எல்லாமே என்ன நினைக்கிறீங்க? இது எல்லாமே பவர் சீரிஸ் இல்லையா? e பவர் mxங்கிறது பவர் சீரிஸ்ங்க. இப்போ e பவர் x ஓட பவர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் என்ன? e பவர் x is equal to summation n equal to 0 to infinity x power n by n factorial அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ திஸ் இஸ் பவர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன். பவர் சீரிஸ்க்கும் பாலினாமியலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறீங்க? சரிங்களா? பாலினாமியல்ங்கிறது கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து நெகட்டிவ் நம்பர், எக்ஸோட பவர்ஸ்ல நெகட்டிவ் நம்பர்ஸ் வரக்கூடாது. பவர் சீரிஸ்ல எக்ஸோட பவர்ஸ்ல நெகட்டிவ் நம்பர்ஸ் வரலாம். இன்னொன்று வந்து உங்களுக்கு பாலினாமியல்லாம் ஒரு ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸோட நின்றுடும். ஆனால் இங்கே பவர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன்ல உங்களுக்கு ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸோட நிற்பாது, இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வரைக்கும் போயிட்டு இருக்கும். சரிங்களா? இந்த எல்லாமே உங்களால என்ன ஃபார்மட்ல எழுத முடியும்? பவர் சீரிஸ் ஃபார்மட்ல எழுத முடியும். e பவர் mx, x e பவர் mx, x ஸ்கொயர் e பவர் mx, cos பீட்டா x, sin பீட்டா mx, x பவர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் எழுத முடியுமா? எழுத முடியும். எங்க எழுதி காமிங்க அப்படின்னாக்கா 1 into x plus 0 into x ஸ்கொயர் plus 0 into x கியூப் அப்படின்னு எழுதி காமிச்சிருவோம் பவர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன்ல. அப்ப நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்த காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன்ஸ்ல உள்ளது, ஜெனரல் சொல்யூஷன்ஸ்ல உள்ளது எல்லா ஃபங்க்ஷனையும் என்னத்துல எழுத முடிஞ்சது? பவர் சீரிஸ்ல எழுத முடிஞ்சது இல்லைங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் பவர் சீரிஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அதோட சொல்யூஷன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு இப்படி ஒரு ரொட்டேஷனை கொடுத்துட்டாங்க. ஸோ இப்படி இருக்குதா இதை எக்ஸ்பொனன்ஷியல் ஃபங்க்ஷன் வச்சுக்கங்க, இப்படி இருக்குதா இதை ட்ரிக்னாமெட்ரி சைன் எக்ஸ் வச்சுக்கங்க, காஸ் எக்ஸ் வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம டெக்னிக்கா கொடுத்தோம். அதை நம்ம வந்து டெக்னிக்கா கொடுத்தனால தான் நம்ம சின்ன கிளாஸ்ல படிக்க முடிஞ்சது. சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்றதுக்கான டெக்னிக். இப்போ e பவர் mx நம்ம சொல்யூஷன் சொன்னோம். எப்படி e பவர் mx சொல்யூஷனா வந்துச்சு அப்படிங்கிற கேள்விக்கு நமக்கு ஆன்சர் தெரியுமா அப்படின்னு கேட்டாக்கா ஆன்சர் தெரியாது. அது எல்லாமே எதுல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா பவர் சீரிஸ் சொல்யூஷன்ஸ்ல இருக்குது. ஒரு என்டையர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு கண்டிப்பா ஒரு பவர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் சொல்யூஷனா இருக்கும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் இந்த தியரம். சரிங்களா? அதான் எக்ஸிஸ்டன்ஸ் தியரம் ஃபார் அனலிட்டிக் கோஎஃபிஷியன்ட். ஸோ அனலிட்டிக் கோஎஃபிஷியன்ட்ஸ்னாக்கா கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாமே அனலிட்டிக்கா இருக்கணும், அதாவது கண்டினியூஸ்லி டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷனா இருக்கணும். சரிங்களா? ஸோ எக்ஸிஸ்டன்ஸ் தியரம் ஃபார் அனலிட்டிக் ஃபங்க்ஷன் என்ன சொல்லுது? அனலிட்டிக் கோஎஃபிஷியன்ட்ஸ் லெட் எக்ஸ் நாட் பி எ ரியல் நம்பர் அண்ட் suppose that the coefficients a1, a2 and so on an in L of I and the differential equation L of I எடுத்துக்கோ. L of I is equal to nth derivative of y plus a1 of x into n minus 1th derivative of y plus and so on a n of x into y. Have convergent power series expansion in powers of x minus x naught on an interval modulus of x minus x naught is less than r naught where r naught greater than 0. If alpha 1, alpha 2 and so on alpha n are n constant, there exists a solution pi of the problem L of I is equal to 0
there exists pi of the problem L of I is equal to 0. L of I is equal to 0 தான் கொஸ்டின் சரிங்களா. ஏன்னா L of I நம்ம என்ன எடுத்திருக்கோம், இதுதான் L of I. This is equal to 0 அப்படிங்கிறதா இப்போ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம L of I எடுத்துக்கிறோம். அப்போ L of I is equal to 0 அப்படிங்கிறது என்னத்தை குறிக்குதுன்னு கேட்டினாக்கா nth ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான் குறிக்குது சரிங்களா. So if alpha 1 alpha n are constants, there exists a solution of the differential equation L of I equal to 0 such that L of y of x not equal to alpha 1 and so on. Nth derivative of y at x naught is equal to alpha n with power series expansion. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் அவ்வளவுதான். with power series expansion pi of x is equal to summation k is equal to 0 to infinity ck x minus x naught the whole power k, and this is convergent for modulus of x minus x naught less than or not, and we have k factorial into ck is equal to alpha k plus 1, and ck for k greater than or equal to n may be computed in terms of c0 c1 and so on cn minus n by substituting the given series pi of x in the differential equation L of I is equal to 0. So என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு இனிஷியல் கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி நமக்கு ஒரு பவர் சீரிஸ் சொல்யூஷன் இருக்கும். அதனாலதான் நம்ம எடுத்துக்கும் போதே என்ன எடுத்துக்குவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு ஒரு பவர் சீரிஸை சொல்யூஷனா எடுத்துக்கிட்டு செய்வோம். இப்போ நம்ம இது வரைக்கும் நிறைய மெத்தட் பார்த்திருக்கோம். எல்லா மெத்தட்ஸ்லயுமே நமக்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு இல்லைங்களா. காஷி ஆயிலர்னு பார்த்தோம், ஆனா ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துருச்சு. என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்? டி ஸ்கொயர்னாக்கா எக்ஸ் ஸ்கொயர் தான் வரணும், டி பை டிஎக்ஸ்னாக்கா பக்கத்துல எக்ஸ் தான் இருக்கணும். அப்ப பக்கத்துல வேற ஏதாவது ஃபங்க்ஷன் வந்துச்சுனாக்கா நமக்கு பிரச்சனை. அதே மாதிரி ஹோமோஜினியஸ் பார்த்தோம், லீனியர் பார்த்தோம், எல்லாமே ஒரு குறிப்பிட்ட கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணதான் இந்த மெத்தடுன்னு பார்த்தோம். இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இது வரைக்கும் பார்த்த எந்த மெத்தடுலுமே இல்லாம ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை சால்வ் பண்றது எப்படி? வேற வழியே கிடையாது. என்ன மெத்தட் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா பவர் சீரிஸ் தான் நமக்கான மெத்தட். அப்போ இது வரைக்கும் உள்ள கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணாத மாதிரி ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்குதுன்னா அதை சால்வ் பண்றதுக்கு எந்த மெத்தட்ல சால்வ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா பவர் சீரிஸ் மெத்தட்ல சால்வ் பண்ண போறோம். அதாவது ஒரு பவர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷனை அதுக்கு சொல்யூஷன் எடுத்துக்குவோம். அப்படின்னாக்கா அந்த பவர் சீரிஸை கொண்டு போய் அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல சால்வ் பண்ணி ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணி அந்த பவர் சீரிஸ் மெத்தட் பவர் சீரிஸோட கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிப்போம். ஸோ இப்போ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்துடும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை கொடுத்துட்டு அதை பவர் சீரிஸ் மெத்தட்ல சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வர சொல்லுவாங்கனாக்கா கண்டிப்பா கொண்டு வர சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா பவர் சீரிஸ் மெத்தட்ல ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்றது அப்படிங்கிறது லாங் ப்ராசஸா வரும். அப்ப அதுல என்னென்ன கேட்பாங்க அப்படின்னாக்கா ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு சிங்குலர் பாயிண்ட் என்ன, அது ரெகுலர் சிங்குலர் பாயிண்டா, அது irregular சிங்குலர் பாயிண்டா, இல்ல ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட் இருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ற மெத்தட் என்ன மெத்தடு? சரி ஓகே, பவர் சீரிஸ் மெத்தட்ல சால்வ் பண்ணும்பொழுது அதுல நமக்கு ஒரு இண்டிஷியல் ஈக்குவேஷன் அப்படிங்கிற ஒரு டேர்மை யூஸ் பண்ணுவோம். அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டாக்கா, சரி நீங்க சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வர வேணாம், நீங்க அதுக்கான இண்டிஷியல் ஈக்குவேஷன் மட்டும் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. சரி ஓகே, இண்டிஷியல் ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கிறது ஈஸியா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி ஓகே, அதோட ரூட்ஸ் அப்படியே கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஒரு ஈக்குவேஷனோட ரூட்ஸை கண்டுபிடிக்கிறது நமக்கு தெரிய கஷ்டமான விஷயமா என்ன சார்? ரூட்ஸை கண்டுபிடிச்சு சொல்லுங்க, அவ்வளவுதான் கொஸ்டின். ஸோ இதுல பவர் சீரிஸ் மெத்தடை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் நமக்கு கிடையாதுங்க. ஜஸ்ட் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க, சிங்குலாரிட்டி கண்டுபிடிங்க. சிங்குலாரிட்டி கண்டுபிடிச்சிட்டிங்களா, அது ரெகுலரா இல்லையான்னு செக் பண்ணுங்க. ரெகுலர்னா ரெகுலர், இல்லைனாக்கா இர்ரெகுலர் அப்படின்னு சிங்குலாரிட்டி இருக்குது சரிங்களா. அதுக்கப்புறம் அந்த பவர் சீரிஸ் வச்சிருக்க டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதுக்கு இண்டிஷியல் ஈக்குவேஷன் என்னன்னு சொல்லுங்க, அந்த இண்டிஷியல் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பிளஸ் சம் தியரம்ஸ் பார்த்தோம்னாக்கா இது முடியுது சரிங்களா. அப்புறம் இந்த பவர் சீரிஸ் சொல்யூஷன்ஸ்ல சம் ஸ்டாண்டர்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. அந்த ஸ்டாண்டர்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நேம்டு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்னது? பெசல்ஸ் ஈக்குவேஷன்ஸ், அப்புறம் ஹெர்மிட் ஈக்குவேஷன், லெஜெண்டரி ஈக்குவேஷன்ஸ் அப்படின்லாம், லெகுரி ஈக்குவேஷன் அப்படின்னு நிறைய ஸ்டாண்டர்ட் நேம்டு ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. அந்த நேம்டு ஈக்குவேஷன்ஸ் ஒவ்வொன்றுக்குமே ரிசல்ட்ஸை கொடுத்துட்டு அந்த ரிசல்ட்ஸ் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட இந்த கான்செப்ட் முடியுது. ஓகேங்களா சார்? ரைட், ஓகே. இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ உள்ள போய்க்கலாம். லீனியர் ஈக்குவேஷன் வித் ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட், அதுதான் பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் சிங்குலர் பாயிண்ட்ஸ்னா என்ன? கன்சிடர் தி லீனியர் ஈக்குவேஷன் வித் வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்ஸ், ஸோ which is of the form a0 of x
nth derivative of y plus a1 of x n minus 1th derivative of y plus and so on an of x of y is equal to 0. Let a0 of x, a1 of x and so on an of x are analytic at some point x0. சரிங்களா? இதுல உள்ள எல்லா ஃபங்க்ஷன்ஸும் என்னவா இருக்குன்னு கேட்டாக்க analytic at x0 இருக்கு. A point x0 such that a0 of x0 is equal to 0 is called a singular point of the equation 1. So இந்த differential equationக்கு singular point அப்படிங்கிறது எதை சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா highest order derivative பக்கத்துல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு இல்லைங்களா? என்ன ஃபங்க்ஷன் a0 of x அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷன் எந்தெந்த எக்ஸ் வேல்யூஸ்க்கெல்லாம் 0 ஆகுதோ அந்த எக்ஸ் வேல்யூஸை அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு நம்ம என்னன்னு சொல்லிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா சிங்குலர் பாயிண்ட்னு சொல்லிக்கிறோம். தட்ஸ் ஆல். ஒரு சிம்பிளா ஒரு ஈக்குவேஷன் எழுதி போடுவோமா? x square minus 1 into d square y by dx square plus x into dy by dx plus y is equal to 0 அப்படின்னு எழுதி போடுறேன். நீங்களே பார்த்துக்குங்க. இந்த கண்டிஷன்ஸ்ல இருக்குது. n க்கு பதிலா 2 போட்டிருக்கேன். a0 of x க்கு பதிலா எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா x square minus 1 இருக்குது. a1 of x க்கு பதிலா என்ன கொடுத்துருக்கேன்? x ன்னு கொடுத்துருக்கேன். an of x வந்து 1 அப்படின்னே வச்சுக்கிட்டேன். சரிங்களா? இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்களே பார்த்துக்கலாம். இது வந்து x square minus 1 அனலிட்டிக் ஃபங்க்ஷன், x அனலிட்டிக் ஃபங்க்ஷன் தான். சரி, ரைட், ஓகே. இதுல இந்த ஹையஸ்ட் ஆர்டர் என்ன? அதுல d square by dx square தான் ஹையஸ்ட் ஆர்டர். அதோட கோஎஃபிஷியன்ட் நமக்கு என்ன வந்திருக்கு? x square minus 1. அது 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்க. 0க்கு ஈக்குவேட் பண்ணோம்னாக்கா x square equal to 1 and x equal to plus or minus 1. So these are the singular point of the given differential equation. That's all. So அப்ப highest order coefficient function of x இருந்துச்சு அப்படின்னாக்கா function of x இருக்குது. எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே டெரிவேட்டிவ் கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாமே என்னவா இருக்கணும்? அனலிட்டிக் ஃபங்க்ஷன்ஸா இருக்குது அப்படின்னாக்கா அந்த ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் 0க்கு ஈக்குவேட் பண்ணி அதோட சொல்யூஷன்ஸ் தான் சிங்குலர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறோம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட்னு சொல்லியாச்சு. இப்போ ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட்னா என்ன? We say that x0 is a regular singular point of 1. 1ங்கிறது given differential equation of 1. If the equation can be written in the form, இந்த differential கொடுத்திருக்க differential equation இருக்கு இல்லைங்களா? a0 of x y power n plus a1 of x y power n minus 1 differential equation இருக்கு இல்லைங்களா? அந்த ஈக்குவேஷனை இந்த ஃபார்மட்ல எழுத முடிஞ்சது என்றால் என்னது? x minus x0 the whole power n into y, nth derivative of y plus b1 of x into x minus x0 whole power n minus 1 n minus 1 derivative of y plus and so on bn of x into y is equal to 0, where the functions b1 of x, b2 of x and so on bn of x are analytic at x0. இந்த ஃபார்மட்ல எழுத முடிஞ்சது அப்படின்னாக்கா x0 அப்படிங்கிற நம்பரை நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ நான் nth ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன். சரிங்களா? இதை பார்த்தா வித்தியாசமா இருக்குது அப்படின்னாக்கா இது செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நீங்க எழுதி பாருங்க. அப்போ இது செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நம்ம எழுதணும்னா எப்படி வந்திருக்கும்? x minus x0 whole square y double dash plus b1 of x into x minus x0 whole power 1 y dash plus b2 of x into y is equal to 0. இந்த ஃபார்மட்ல ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்னாக்கா இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு x0 அப்படிங்கிற நம்பரை வந்து நான் என்னன்னு சொல்லிக்குவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிக்குவேன். தட்ஸ் ஆல். ஸோ ஜென்ரல் ஃபார்மட்ல கொடுத்துருக்கோம்னாக்கா ஜென்ரல் ஃபார்ம் புரியல அப்படின்னாக்கா அந்த பர்டிகுலர் கேஸ்க்கு நீங்க பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஈஸியா ஐடியா கிடைச்சிடும். ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே ஆய்லர் ஈக்குவேஷன் பார்த்துருக்கோம். சரிங்களா? இப்போ ஆய்லர் ஈக்குவேஷனுக்கு திருப்பி வந்துக்கலாம். நம்ம ஆய்லர் ஈக்குவேஷனை ஏற்கனவே 2 மெத்தட்ல சால்வ் பண்ண பார்த்துருக்கோம். இப்போ புதுசா 3வது மெத்தட்லையும் ஆய்லர் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாம். அதையும் எழுதியிருக்கேன், பார்ப்போம். ஆய்லர் ஈக்குவேஷன், the second order equation having regular singular point at the origin is the Euler equation. இப்போ Euler equation என்ன இருக்கும் சொல்லியிருக்கோம்? y double dash னா x square வந்திருக்கணும், y dash னாக்க x இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோங்களா? ஸோ இப்போ Euler equationோட ஜென்ரல் ஃபார்மட் சொல்லி எழுதியிருக்கேன். L of I is equal to x square y double dash plus ax into y dash plus by is equal to 0. இது பாருங்க, இது என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா x minus 0 whole square y double dash
plus a into x minus 0 y dash plus by is equal to 0 அப்படிங்கிற ஃபார்மட்ல இருக்குங்களா. அப்ப ஆய்லர் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, the second order equation having regular singular point at origin, அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஆய்லர் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிக்கிறோம். சரிங்களா. அப்ப ஆய்லர் ஈக்குவேஷனுக்கு எது ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 0 அப்படிங்கிறது ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட். சரி, ஓகே. இதுல இண்டீசியல் ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஆய்லர் ஈக்குவேஷன், the indicial equation for the second order Euler equation is obtained by the formula. indicial equation சொல்லுவாங்க, indicial polynomial சொல்லுவாங்க, எல்லாம் ஒண்ணுதான். சரிங்களா. q of r is equal to r into r minus 1 plus ar plus b. இதான் கொடுத்திருக்க ஆய்லர் ஈக்குவேஷனோட கரஸ்பாண்டிங் indicial equation. என்ன indicial equation அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா வெரி சிம்பிள். எக்ஸ் ஸ்கொயரை தூக்கிட்டு ஆர் இன்ட்டு ஆர் மைனஸ் ஒன் அப்படின்னு போட்டுருணும். அதே மாதிரி இங்கே எக்ஸை தூக்கிட்டு ஆர்னு போட்டுருணும். அவ்வளோதாங்க, வேற எதுவும் இல்லை. ஸோ ஒய் டேஸ் ஒய் டபுள் டேஸ் அப்படிங்கிறத கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ வாட் இஸ் இண்டீஷியல் பாலினாமியல்? ஆர் இன்ட்டு ஆர் மைனஸ் ஒன் பிளஸ் ஏஆர் பிளஸ் பி. ஸோ இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியல் இல்லைங்களா. ஸோ ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் பிளஸ் ஏஆர் பிளஸ் பி அப்படின்னு வரும். ஸோ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னாக்கா அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ்க்கு நம்ம ரூட்ஸை பற்றி பேசலாம். அந்த ரூட்ஸ் எப்படி இருக்கலாம்? ரியல் அண்ட் டிஸ்டிங்க்டா இருக்கலாம், ரியல் அண்ட் ஈக்குவல் இருக்கலாம், ரூட்ஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ் நம்பராகவும் இருக்கலாம் இல்லைங்களா. ஸோ அதான் அடுத்த விஷயம். let r1, r2 be the roots of the indicial equation q of r equal to 0. அந்த indicial equationக்கு ரெண்டு ரூட் இருக்கும். அந்த ரூட்டோட ஒரு ரூட்டை r1 எடுத்துக்கிட்டேன், இன்னொரு ரூட்டை r2 எடுத்துக்கிட்டேன். இப்போ அதுக்கு சொல்யூஷன் சொல்றேன். ஸோ அந்த r1 r2 ரூட்ஸை கண்டுபிடிச்சோம்னாக்கா அந்த ஆய்லர் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒன்று first solution pi 1 of x equal to modulus of x to the power r1 and pi 2 of x equal to modulus of x to the power r2 if r1 is not equal to r2. r1 not equal to r2 தான் சொல்லியிருக்கேன் ஒழிய r1 வந்து ரியல் நம்பரா இருக்கணும், r1 வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருக்கணும் அப்படிலாம் சொல்ல கிடையாது. சரிங்களா. அப்ப ரெண்டு டிஸ்டிங்க்ட் ரூட்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா அந்த ஆய்லர் ஈக்குவேஷனோட ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா pi 1 of x is modulus of x to the power r1. Another solution pi 2 of x என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா modulus of x equal to the power r2. That's all. Suppose if the roots are equal, ரூட்ஸ் ஈக்குவலா இருக்குது அப்படின்னாக்கா, ரூட்ஸ் ஈக்குவலா இருக்கு அப்படின்னாலே கண்டிப்பா காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸா வர முடியாது. சரிங்களா. ஏன்னா காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் அக்கர்ஸ் இன் கான்ஜுகேட் பேர்ஸ் இல்லைங்களா. அப்ப ரியல் நம்பரா தான் இருக்கும். ரூட்ஸ் ஆர் ரியல் ரூட்ஸ் அண்ட் ஈக்குவல் அப்படின்னாக்கா then the two solutions are pi 1 of x equal to modulus of x power r1 and pi 2 of x equal to modulus of x power r1 into log of modulus of x. இப்ப ஆய்லர் ஈக்குவேஷனை இண்டீஷியல் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி அதோட ரூட்ஸை கண்டுபிடிச்சி அதுல இருந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது எவ்வளவு ஈஸியா போச்சு பாத்தீங்களா. ரொம்ப ஈஸி. ஆய்லர் ஈக்குவேஷனை வந்து ஏற்கனவே என்ன பண்ணோம், எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் இசட் அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூஷன் கொடுத்து d1 ஈக்குவல் டு டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு d1 இன்ட்டு d1 மைனஸ் 1 அப்படின்லாம் கொடுத்து சால்வ் பண்ணி அப்புறம் அதுக்கப்புறம் ஆக்சிலரி ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சி அதோட ரூட்ஸை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அந்த இசட்டை எக்ஸ்ன்னு மாற்றி சொல்யூஷன் சொன்னோம் இல்லைங்களா. அதுக்கு பதிலாக சிம்பிளா இந்த இண்டீஷியல் ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சி அந்த இண்டீஷியல் ஈக்குவேஷனோட ரூட்ஸ். சரிங்களா. அதுவும் இதுவும் ஒன்று தான் பாருங்களா. அங்கே என்ன பண்ணியிருப்போம், d1 இன்ட்டு d1 மைனஸ் 1 போட்டிருப்போம் இல்லைங்களா. அதே தான் இங்கே r இன்ட்டு r மைனஸ் 1 அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா. எல்லாம் கிட்டத்தட்ட இதுலேருந்து வந்து அப்போ ஒன்னு புரியுதுங்களா. இதுலேருந்து அதை பர்டிகுலர் அது ஒரு ரூலா அங்கே கொடுத்துட்டோம். சரிங்களா. இந்த இண்டீஷியல் ஈக்குவேஷனை தான் அங்கே வந்து d1 வந்து dனே போட்டுங்க, டி ஸ்கொயரை வந்து d1 இன்ட்டு d1 மைனஸ் 1 அங்கே சொல்கிறோம் இல்லைங்களா. அது இந்த கான்செப்ட்லேருந்து ஒன்று தான். சரிங்களா. ரைட். So pi 1 of x, pi 2 of x form a basis for the solution of the second order Euler equation. அது என்னது பேசிஸ் இந்த கான்செப்ட்லாம் வருது, அதெல்லாம் லீனியர் அல்ஜிப்ரால தானே இருக்கும். இங்கேயும் உண்டுங்க. பியூர் பேப்பர், அதாவது அப்ளிகேஷன் பேப்பரை ஒருத்தங்க தரவா படிக்கணும்னா பியூர் பேப்பர் தரவா தெரிஞ்சாதான் அப்ளிகேஷன் பேப்பரை தரவா படிக்க முடியும். அப்ளிகேஷன்ல ஒருத்தங்க பிஹெச்டி பண்ணோம்னாக்கா பியூர் தரவா தெரிஞ்சாதான் அப்ளிகேஷன்ல பிஹெச்டி பண்ண முடியும். இப்போ ஏற்கனவே என்ன பண்ணோம், நம்ம y1 y2 ரெண்டும் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன் அப்படின்னாக்கா அதோட லீனியர் காம்பினேஷனும் என்னன்னு சொல்லியிருக்கோம், சொல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோங்களா. அப்போ இந்த y1 y2 ரெண்டு லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன்ஸ் இருக்குனாக்கா
வேற அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்யூஷன் இருக்குது அப்படின்னாக்கா அந்த சொல்யூஷனை இந்த ரெண்டு எலமெண்ட்டை வச்சு ரெண்டு ஃபங்க்ஷனை வச்சு நம்ம ஜெனரேட் பண்ணிடலாம். அப்படிதானே அர்த்தம் அது. அப்ப வெக்டர் ஸ்பேஸ் ஆர் ஸ்கொயருக்கு எதை நம்ம பேசிஸ் எலமெண்ட்ஸ் சொல்றோம்? 1,0 0,1 சொல்றோம். காரணம் என்ன? ஆர் ஸ்கொயர்ல உள்ள எந்த ஒரு எலமெண்ட்டையும் 1,0 0,1ஓட லீனியர் காம்பினேஷனா எழுத முடியும் அப்படின்னு அர்த்தம். இப்ப நீங்க 5,6 அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னாக்கா 5,6 நான் லீனியர் காம்பினேஷன் எழுதிடுவோம். எப்படி 5 × 1,0 + 6 × 0,1 அப்படிங்கிற லீனியர் காம்பினேஷன் எழுதிட்டோம். சரிங்களா? அதனால இந்த ஆய்லர் ஈக்குவேஷனுக்கு வேற ஏதாவது சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு சொல்றீங்கன்னாக்கா அந்த வேற சொல்யூஷனை இந்த y1 y2 ஓட லீனியர் காம்பினேஷன் நம்மளால எழுத முடியும். அதனாலதான் y1 y2 ஃபார்ம் ஏ பேசிஸ் ஃபார் செகண்ட் ஆர்டர் ஆய்லர் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? And y1 y2 are linearly independent in any interval not containing x0. So அப்ப இது லீனியர்லி இண்டிபெண்டண்டா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கிவன் இன்டர்வல்ல என்ன இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா x0 அப்படிங்கிற நம்பர் இருக்கக்கூடாது. 0 இல்லாத நம்பர்ல தான் அது லீனியர் இண்டிபெண்டண்டா இருக்கும். ஜெனரலைஸ்டு ஆய்லர் ஈக்குவேஷன் ஆஃப் nth ஆர்டர். இப்போ செகண்ட் ஆர்டருக்கு பார்த்தோம் இல்லைங்களா? அப்ப ஆய்லர் ஈக்குவேஷன்லேயே nth ஆர்டர் எப்படி இருக்கும்? ஏற்கனவே பார்த்து தான் திருப்பி இங்கே வந்துட்டு இருக்கு. சரிங்களா? x power n nth derivative of y plus a1 x power n minus 1 nth derivative of அப்படிங்கிற ஃபார்மட்ல இருக்குது. ஸோ இதுக்கு இப்போ இண்டீஷியல் பாலினாமியல் அப்படின்னாக்கா என்ன ஃபார்மட்ல இருக்கும்? செகண்ட் ஆர்டருக்கு இண்டீஷியல் பாலினாமியல் எழுதி போட்டோம். அப்போ nth ஆர்டருக்கு இண்டீஷியல் பாலினாமியல்னாக்கா இந்த ஃபார்மட்ல தான் இருக்கும். r × r - 1 on so on r minus of n minus 1 plus r a1 × r × r minus 1 on so on plus r minus of n minus 2 plus on so on an அப்படின்னு வரும். இது சிம்பிளிஃபை பண்ணிங்கனாக்கா இந்த ஃபார்மட்லயும் நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? இதுல இந்த டிஃபரன்ஷியல் இந்த பாலினாமியல் அப்ப நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணி சால்வ் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா nth ஆர்டர் ஈக்குவேஷன்ங்கிறனால நமக்கு r-க்கு எத்தனை ரூட்ஸ் கிடைக்கும்னு கேட்டீங்கன்னாக்கா n ரூட்ஸ் கிடைக்கும். r = r1 r2 r3 அப்படின்னு n ரூட்ஸ் கிடைக்கும். அந்த n ரூட்ஸ்மே டிஸ்டிங்க்டா இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்களா? இப்போ r1 வந்து 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கலாம், r3 வந்து 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கலாம். ஸோ இப்போ ரூட்ஸ் ஆஃப் மல்டிபிலிட்டியும் சேர்த்து எடுத்துக்கிறேன். ஸோ அதான் இங்க சொல்லியிருக்கேன். r1 r2 rs வரைக்கும் கொடுத்துருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா மொத்தம் டெரிவேட்டிவ் nth ஆர்டர் அப்படிங்கறனால rn வரைக்கும் இருக்கும். பட் அதுல சில ரூட்ஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆயிருக்கும்? ரிப்பீட் ஆயிருக்கலாம். அதனால டிஸ்டிங்க்ட் ரூட்ஸை மட்டும் எடுத்துக்கிறேன். r1 r2 x rs be the distinct roots of the indicial polynomial. அதுல ri அப்படிங்கிற ரூட்ஸ் வந்து எத்தனை டைம் ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா mi டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. அப்ப ரிப்பீட்டட் ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோமா? இப்ப இந்த m1 m2 m2 up to ms எல்லாம் ஆட் பண்ணோம்னா உங்களுக்கு டோட்டலா என்ன வரும்னு கேட்டீங்கன்னாக்கா n அப்படிங்கிற nth ஆர்டர் டெரிவேட்டிவ் வரும். ஓகேங்களா? தென் the n ஃபங்க்ஷன்ஸ் இப்ப ரூட்ஸ் கிடைச்சிருச்சு. சரிங்களா? அந்த ரூட்ஸை வச்சுக்கிட்டு நான் சொல்யூஷன் சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த n சொல்யூஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா மாடுலஸ் x பவர் r1 மாடுலஸ் x பவர் r1 இன்ட்டு log ஆஃப் மாடுலஸ் ஆஃப் x மாடுலஸ் x பவர் r1 இன்ட்டு log ஆஃப் மாடுலஸ் x த ஹோல் பவர் m1 - 1. சரிங்களா? அதுதான் மாடுலஸ் பவர்ல லாக் பவர்ல எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா லாக் ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? லாக் எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ்னு அர்த்தம். லாக் எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா லாக் ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ்னு சொல்லுவோம். லாக் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயருங்கிறது வேறங்க. லாக் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 2 லாக் எக்ஸ்னு எழுதிக்கலாம். அது வந்து லாக் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னா லாக் எக்ஸ் பிளஸ் லாக் எக்ஸ் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? லாக் எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ் தான் லாக் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறோம். இப்போ இதுல வந்து உங்களுக்கு எத்தனை சொல்யூஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா m1 சொல்யூஷன் கிடைச்சிருச்சு. இது 1 இது 2 இது 3 ஆக்சுவலா m1 - 1 இருக்கு இல்லைங்களா? இதை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இதோட பவர் 1 அடுத்த பவர் வந்து 2 அடுத்து m1 - 1. அப்போ இதுல உங்களுக்கு எத்தனை சொல்யூஷன் வந்துருச்சு? m1 சொல்யூஷன் வந்துருச்சு. r1 அப்படிங்கிற ரூட் வந்து m1 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிடுச்சுனாக்கா அதுக்கான கரஸ்பாண்டிங் சொல்யூஷன். r2 அப்படிங்கிற ரூட் வந்து m2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிடுது அப்படின்னாக்கா R2 is a root of multiplicity M2 அப்படின்னாக்கா அதுக்கான கரஸ்பாண்டிங் இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன்ஸ் இந்த இருக்குது. அப்ப RS அப்படிங்கிற ரூட் வந்து MS டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருதுனாக்கா அதுக்கான கரஸ்பாண்டிங் இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன்ஸ் இந்த இருக்கு. ஸோ இந்த சொல்யூஷன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா எத்தனை சொல்யூஷன்ஸ் வந்துருக்குனாக்கா n சொல்யூஷன்ஸ் வந்துடும். இது எல்லாமே தான் form a basis of the given differential equation which does not contains the interval does not contains the value x is equal to 0. Find all solution of the following differential equation for x greater than 0. ஏன்னா x equal to 0 வந்துச்சுன்னா பிரச்சனைன்னு சொல்லிட்டேன் இல்லைங்களா? அதனால தான் x greater than 0 அப்படின்னு சொல்லிட்டேன். இது என்ன ஈக்குவேஷன்? ஆய்லர் ஈக்குவேஷன். ஏற்கனவே ஆய்லர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி காமிச்சிங்களா? இப்போ வர 3 ஸ்டெப்ல வருது. அப்போ இதை வந்து தாராளமா நம்மளால எக்ஸாம்ல 1 மார்க்ல கேட்கலாமே. ஸோ ஆய்லர் ஈக்குவேஷன் கொடுத்தாச்சு, இண்டிவிஜுவல் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டேன்,
என்ன பண்ணணும், ஆர் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, ஆர் இன்ட்டு ஆர் மைனஸ் ஒன் போட்டாச்சு. அடுத்து இந்த எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல ஆர் ரீப்ளேஸ் பண்ணிடுங்க, அந்த கான்ஸ்டன்ட் டைம் ரீப்ளேஸ் பண்ணுங்க. எதை கட் பண்ணிடணும், ஒய் டபுள் டேஸை கட் பண்ணிடுங்க, ஒய் டேஸை கட் பண்ணிடுங்க, ஒய்யை கட் பண்ணிடுங்க, எக்ஸ் ஸ்கொயர் ஆர் இன்ட்டு ஆர் மைனஸ் ஒன் போட்டுருங்க, எக்ஸ் ஆர்னு போட்டுருங்க. உங்களுக்கு இண்டிஷியல் ஈக்குவேஷன் ரெடி. அந்த இண்டிஷியல் ஈக்குவேஷனை ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணி சால்வ் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ரூட்ஸ் ரெடி. ரூட்ஸ் எப்படி இருக்கு, ரூட்ஸா அன்ஈக்குவல் இருக்கா? அப்போ உங்களுக்கு ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கோம், இங்க ஏன் மாடுலஸ் யூஸ் பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா, x greater than 0 சொல்லிட்டேனே, அப்ப நான் மாடுலஸ் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, டைரக்டா x யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ c1 x to the power minus 3 plus c2 into x to the power 2, தட்ஸ் ஆல், முடிஞ்சிச்சு. எவ்வளோ ஈஸியா சொல்யூஷன் வந்துருச்சு பாருங்க. சரிங்களா, அதான் மூணாவது மெத்தடு ஒன்று இருக்குன்னு சொன்னதுக்கு காரணம் இதான். ஸோ அடுத்து தேர்ட் ஆர்டர் ஆய்லர் ஈக்குவேஷன், அதுக்கான இண்டிஷியல் ஈக்குவேஷன், y டபுள் டேஸை கட் பண்ணுங்க, y ட்ரிபிள் டேஸை கட் பண்ணுங்க, y டேஸை கட் பண்ணுங்க, y கட் பண்ணுங்க, x கியூபுக்கு பதிலா r இன்ட்டு r மைனஸ் ஒன் இன்ட்டு r மைனஸ் டூ ரீப்ளேஸ் பண்ணுங்க, x ஸ்கொயருக்கு பதிலா r இன்ட்டு r மைனஸ் ஒன் ரீப்ளேஸ் பண்ணுங்க, எக்ஸுக்கு பதிலா r ரீப்ளேஸ் பண்ணுங்க, அந்த கான்ஸ்டன்ட் ஒய்க்கு பதிலா கடைசியா 1 இருக்குது, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 1 போட்டாச்சு, சிம்பிளிஃபை பண்ணியாச்சு, ஒரு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, அதோட ரூட்ஸையும் கண்டுபிடிச்சாச்சு, ரூட்ஸ் கிடைச்சிருச்சு. அப்போ அந்த ரூட்ஸ் வந்துச்சுன்னா 1 ரிப்பீட்டட் 2 டைம்ஸுங்களா, என்ன பார்த்தோம் நம்ம, R1 அப்படிங்கிற ரூட் வந்து M1 டைம்ஸ் ரிப்பீட் ஆச்சுன்னா ரூட் என்னன்னு பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ 1ங்கிறது R1 அப்படிங்கிற ரூட் வந்து 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆச்சுனாக்கா ரூட் என்னவா, எனக்கு சொல்யூஷன் என்னவா இருக்கும், மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பவர் R1. அடுத்து என்ன சொல்லியிருந்தேன், லாக் ஆஃப் கொடுத்துருக்கோம் பாருங்க, மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பவர் R1 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பவர் R1 இன்ட்டு லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் சொல்லியிருக்கேன்னா, அப்போ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பவர் R1 இன்ட்டு லாக் ஆஃப் மாடுலஸ் of x power r1 into modulus of x power r1 into log of modulus of x அப்படின்னு கொடுத்துருக்கோம். சரிங்களா, பார்த்துக்குங்க நல்லா, modulus of x power r1 into modulus of x power r1 into log of modulus of x அப்படின்னு கொடுத்துருக்கேன். modulus x யூஸ் பண்ண x greater than 0னாக்கா modulus of x யூஸ் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. சரிங்களா, அப்போ r1 வேல்யூ என்ன நமக்கு இங்கே 1, அப்போ modulus x, இன்னொரு சொல்யூஷன் வந்து 1 வந்து 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ ஒரு சொல்யூஷன் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ், இன்னொரு சொல்யூஷன் வந்து மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ தட் மீன்ஸ் எக்ஸ், இன்னொரு சொல்யூஷன் வந்து எக்ஸ் லாக் எக்ஸ். ஓகேங்களா, வந்துச்சு பாருங்க, ஒரு சொல்யூஷன் எக்ஸ், இன்னொரு சொல்யூஷன் எக்ஸ் லாக் எக்ஸ். ஸோ அப்போ எனக்கு c1 எக்ஸ் பிளஸ் c2 எக்ஸ் லாக் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். நான் எக்ஸை காமனாக வெளில தூக்குறேனாக்கா இந்த சொல்யூஷன் இப்படி வந்துச்சுங்களா. இன்னொரு சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா -1, அது வந்து 1 டைம் தான் வந்திருக்கு, அப்போ c3 x to the power -1. ஸோ அழகா தேர்ட் ஆர்டர் ஆய்லர் ஈக்குவேஷனை கூட என்னால் 4 ஸ்டெப்பில் ஆன்சர் கொண்டு வர முடியும். சரிங்களா, ஸோ ப்ராப்ளம் ஃபார் ப்ராக்டிஸ் அடுத்த கொஸ்டின் கொடுத்துருக்கோம். செகண்ட் ஆர்டர் இண்டிவிஜுவல் பாலினாமியல் கண்டுபிடிச்சிங்கனாக்கா உங்களுக்கு காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் சொல்யூஷன் என்ன அப்படின்னு உங்களுக்கு கிடச்சிரும். சரிங்களா, அதுக்கப்புறம் என்ன நமக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கும் பொழுது 3 அப்படிங்கிற ரூட் வந்து உங்களுக்கு எத்தனை 3 இஸ் ஏ ரூட் ஆஃப் மல்டிபிளிசிட்டி 2 அப்படின்னாக்கா நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், அதுக்கான ரூலும் நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம். சரிங்களா, டைரெக்டாக சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு கொடுத்துரும் இல்லைங்களா, அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஈஸியாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். பெருசா ரைட், ஜென்ரல் சொல்யூஷன் என்ன, அதையும் y is equal to cf plus pi. Find the solution of the following equation for modulus of x greater than 0. equation ஆய்லர் ஈக்குவேஷன் தெரியுது, இண்டிஷியல் ஈக்குவேஷன் கண்டுபிடிங்க. இண்டிஷியல் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் தெரிஞ்சு போயிடுச்சு. ரூட்ஸ் ரெண்டு டிஃபரெண்டாக இருக்கிறதுனால π1 of x மாடுலஸ் ஆஃப் x பவர் r1, π2 of x மாடுலஸ் ஆஃப் x பவர் r2 இருக்கும். ஸோ சொல்யூஷன் எழுதியாச்சு. அடுத்து நம்ம பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்க போகிறோம். பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்க போகிறப்ப q of x power k அப்படின்னு இருக்குது அப்படின்னாக்கா இங்கே வந்து நமக்கு என்ன இருக்குது 1 வந்து நம்ம என்ன எழுதிக்கலாம்னாக்கா x to the power 0 அப்படின்னு எழுதிக்கலாங்களா. ஸோ இப்போ எக்ஸோட பவர் 0 இருக்கிறதா அர்த்தம். அப்போ அந்த பாலினாமியல்ல 0 அப்ளை பண்ணால் போதுங்களா. அப்போ 0 அப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 4, இந்த டேர்ம் 0 ஆகிடும், இந்த டேர்ம் வந்து உங்களுக்கு 4 மட்டும் வரும். ஸோ அப்போ 1/4 ஜென்ரல் சொல்யூஷன் ரெடி ஆயிடுச்சு. அடுத்த ஈக்குவேஷன் இண்டிஷியல் ஈக்குவேஷன் கண்டுபிடிங்க, அதோட ரூட்ஸை கண்டுபிடிங்க. ரூட்ஸ் ரெண்டுமே டிஃபரெண்டாக இருக்குது. அப்போ π1 of x equal to modulus of x power r1, π2 of x equal to modulus of x power r2 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும். பர்டிகுலர் இன்டெக்ரல்னாக்கா 1 இண்டிஷியல் பாலினாமியல்ல அந்த எக்ஸோட இண்டிஷியல் பாலினாமியல் எக்ஸோட பவரில் என்ன இருக்குது 1, இந்த இண்டிஷியல் பாலினாமியல்ல போய் 1 அப்ளை பண்ணிடுங்களா. 1 அப்ளை பண்ணும்போது நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சுனாக்கா வெல் அண்ட் குட். ஸோ 1 அப்ளை பண்ணாக்கா எனக்கு நாட் ஈக்குவல் டு 0 தான் வருது. என்ன வருது 1 - 4π வந்துருச்சு. ஓகே குட், முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான்.
எவ்வளோ ஈஸியாக போகுது பாருங்கள். இண்டிவிஜுவல் பாலினாமியல் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணும்பொழுது ரொம்ப ஈஸியாக போயிடும். சரிங்களா? ரைட். அதுக்கான திருப்பி ஒர்க்கிங் ரூலும் கொடுத்துருக்கோம். என்ன கொடுத்துருக்கோம்? let L of y is equal to x square y double dash plus ax y dash plus by where a comma b are constants and let q be the indicial polynomial q of r is equal to r into r minus 1 plus ar plus b. Case 1. x power k right hand x power L of y is equal to x power k. அதாவது இப்போ பார்க்க போகிறது நான் homogeneous. ரைட் ஹேண்ட் சைடு வந்து x power k இருக்கு. x power k has a solution psi of the form psi of x equal to c into x power k if q of k not equal to 0. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு இந்த ஆய்லர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் இந்த தியரி என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டபுள் டேஷ் பிளஸ் ஏஎக்ஸ் ஒய் டேஷ் பிளஸ் பிஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் கே அப்படின்னாக்கா சிஎஃப் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. சரிங்களா? பிஐ கண்டுபிடிக்கிறதுக்கான தியரி தான் இங்கே சொல்லிட்டு இருக்கோம். பிஐ என்ன? எக்ஸ் பவர் கே பை இண்டீசியல் பாலினாமியலை எழுதிக்கணும். என்னத்தை எழுதிக்கணும்? கியூ ஆஃப் ஆர் எழுதிக்கணும். சரிங்களா? இந்த கியூ ஆஃப் ஆர், இந்த ஆர்ல தான் அந்த கே வேல்யூ போய் அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணும்பொழுது நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சுனாக்கா வெல் அண்ட் குட், முடிஞ்சிச்சு. சரிங்களா? அப்போ நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சுனாக்கா இப்போ சின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இப்போ இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் தானே. இப்போ பிஐ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கான்ஸ்டன்ட் இன்ட்டு எக்ஸ் டு தி பவர் கே. இந்த கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது தான் 1 பை கியூ ஆஃப் ஆர். இது எப்படி எழுதிக்கலாம்? 1 பை கியூ ஆஃப் ஆர் இன்ட்டு எக்ஸ் டு தி பவர் கேன்னு எழுதிக்கலாங்களா? இதை தான் இங்கே சின்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? அந்த சி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? 1 பை கியூ ஆஃப் கே ப்ரொவைடட் தட் கியூ ஆஃப் கே நாட் ஈக்குவல் டு 0. சப்போஸ் கியூ ஆஃப் கே 0 வருது அப்படின்னாக்கா என்ன பண்ணணும்? அதுக்கும் அடுத்து ரூல் சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம்? கேஸ் 2 சப்போஸ் கே இஸ் ஏ ரூட் ஆஃப் கியூ ஆஃப் மல்டிபிளிசிட்டி 1 அப்படின்னாக்கா L of y is equal to x power k has a solution psi of the form psi of x equal to c into x power k log x. அதாவது அந்த x power k ஓட நீங்க log x சேர்த்துக்கணும். அந்த c கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கீழே உள்ள இண்டீசியல் பாலினாமியலை ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த x பவர்ல உள்ள நம்பரை அப்ளை பண்ணிக்கணும். pi என்ன பண்ணுவோம்? நம்ம x power k by q of rல அந்த r இருக்கிற இடத்துல அந்த k அப்ளை பண்ணும். அந்த k அப்ளை பண்ணும் பொழுது டினாமினேட்டர் 0 வருதுனாக்கா நம்ம ஜென்ரலா அதுக்கு என்ன சொன்னேன் நான்? எக்ஸ் வர டேர்ம்ஸ்ல, அதாவது ஆய்லர் ஈக்குவேஷன் இல்லாத கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளை நியூமரேட்டர் பை எக்ஸ் அண்ட் டிஃபரன்ஷியேட் டினாமினேட்டர் அப்படிங்கிற ரூல் பார்த்தோங்களா? இங்க எக்ஸை மல்டிப்ளை பண்ணக்கூடாது. எதை மல்டிப்ளை பண்ணணும்? லாக் எக்ஸை மல்டிப்ளை பண்ணணும். லாக் எக்ஸை மல்டிப்ளை பண்ணிட்டு டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆருக்கு பதிலாக கேவை அப்ளை பண்ணிக்கங்க. எப்பன்னு கேட்டினாக்கா ரூட் ஆஃப் மல்டிப்ளிசிட்டி 1 இருந்தா. அப்போ ரூட் ஆஃப் மல்டிப்ளிசிட்டி 2 அப்படின்னாக்கா என்ன பண்றது? அப்போ லாக் எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ் போட்டுட்டு டினாமினேட்டரை 2 தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆருக்கு பதிலாக கே அப்படின்னு அப்ளை பண்ணுங்க. ஸோ அங்கே உள்ள அதே கான்செப்ட் தான் திருப்பி திருப்பி உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? அப்போ ரூட் ஆஃப் மல்டிப்ளிசிட்டி எம்ன்னு இருந்தாக்கா என்ன பண்றது? லாகம் எக்ஸை வந்து மேலே மல்டிப்ளை பண்ணிட்டு டினாமினேட்டரை கியூ டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த உள்ள இண்டீசியல் பாலினாமியல்ல இந்த எக்ஸோட பவரை போய் அப்ளை பண்ணணும். ஷார்ட் மெத்தட்ஸ் இதெல்லாம். சரிங்களா? வேற எதுவும் இல்லை. ஸோ உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் ஃபார் ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராப்ளத்தை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும். சரிங்களா? இப்போ ஆய்லர் ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி ஒரு சில ரிசல்ட் இருக்கு. இந்த ரிசல்ட் இப்போ பார்க்க போறோம். சப்போஸ் the constant a comma b in the Euler equation x square y double dash plus ax y dash plus by is equal to 0 are real numbers. Let r1 comma r2 denotes the roots of the corresponding indicial polynomial q. Suppose the root r1 is equal to sigma plus I tau with tau is not equal to 0, then r2 is equal to r1 bar. ஆமா, ரீசன் என்னன்னு கேட்டினாக்கா ரூட்ஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் அக்கர்ஸ் இன் கான்ஜுகேட் பேர்னு சொல்லிக்கோம். சரிங்களா? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து சிக்மா பிளஸ் ஐ டவுன்னு வச்சுனாக்கா அனதர் காம்ப்ளெக்ஸ் நம்பர் கண்டிப்பாக சிக்மா மைனஸ் ஐ டூவாக தான் இருக்கும். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஆச்சு அக்கர்ஸ் இன் கான்ஜுகேட் பேர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்னால. ஸோ இஃப் r1 equal to sigma plus I tau with tau is not equal to 0, then the function psi1 and psi2 are given by அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா psi1 of x equal to modulus of x whole power sigma into cos of tau into log of modulus of x, and psi2 of x equal to modulus of x whole power sigma into sin of tau of
லாகரிதம் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ இங்கே டவு சிக்மா அப்படின்னு நொட்டேஷன் தாங்க சிம்பிளாக இருக்கும். ஸோ வேற ஒரு புக்கில் எழுதி பார்த்துருக்கோம், அந்த புக்கில் இந்த நொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. R1 ஈக்குவல் டு ஆல்ஃபா பிளஸ் ஐ பீட்டா. அப்போ R2 வேல்யூ என்ன வரும், ஆல்ஃபா மைனஸ் ஐ பீட்டா அப்படின்னு வரும். இப்படி இருந்துச்சுனாக்கா இந்த சை ஆஃப் எக்ஸ் சை ஒன் ஆஃப் எக்ஸ் சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் த ஹோல் பவர் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஆஃப் பீட்டா இன்ட்டு லாகரிதம் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். சை டூ ஆஃப் எக்ஸ் ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஹோல் பவர் ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஆஃப் பீட்டா ஆஃப் லாகரிதம் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். அவ்வளவுதான். நொட்டேஷன் சிம்பிள் மாறி இருக்குங்க, வேற எதுவும் கிடையாது. சிம்பிள் மாறி எக்ஸாம்ல கேட்கலாம் தாராளமா. இப்போ லாகரிதம் ஆஃப் நெகட்டிவ் நம்பர், இப்போ நெகட்டிவ் நம்பருக்கு நம்ம லாகரிதம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்ல நம்ம நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு லாகரிதம் நம்ம டிஃபைன் பண்ணலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா இஃப் எக்ஸ் இஸ் நெகட்டிவ் தென் மைனஸ் எக்ஸ் இஸ் பாசிட்டிவ், ரைட்? அப்போ லாக் ஆஃப் எக்ஸை வந்து இப்போ எக்ஸ் நெகட்டிவ் நம்பராக இருந்தாக்கா லாக் ஆஃப் எக்ஸ்னாக்கா லாக் ஆஃப் மைனஸ் எக்ஸ் பிளஸ் பை ஐ அப்படின்னு எழுதிக்கலாம். ஹியர் எக்ஸ் இஸ் நெகட்டிவ். இப்போ இங்கே மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறது என்ன ஆகிடும் உங்களுக்கு இந்த இடத்துல, இது பாசிட்டிவ் ஆகிடும். பிளஸ் பை ஐ அப்படின்னு போட்டு அந்த லாகரிதம் ஆஃப் நெகட்டிவ் நம்பர் லாகரிதம் ஆஃப் -2 அப்படின்னாக்கா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா லாகரிதம் ஆஃப் -2 இஸ் டிஃபைன்ட் as லாகரிதம் ஆஃப் 2 plus pi i அப்படின்னு அர்த்தம். ஸோ therefore log x for x less than 0 is a complex number. அப்போ லாகரிதம் ஆஃப் -2 லாகரிதம் ஆஃப் -3 அப்படின்னு டிஃபைன் பண்றோம்னாக்கா that is not a real valued function, that is a complex valued function அப்படின்னு அர்த்தம். x to the power r is equal to e power I pi r into modulus of x the whole power r when x is positive, and x to the power r is equal to e power I r pi into modulus of x the whole power r when x is negative. ஸோ பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் x power r இந்த ஃபார்மேட்டில் நம்ம எழுதிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான்.